ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்ன பார்த்தோம் அப்படின்னாங்க, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டு. அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் வச்சுங்க, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி ஃபோர்ஸு லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி செக்ஷன். இதே ஜேடிஓவில் அப்படியே வந்துருக்கு. அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி ஃபோர்ஸு லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி செக்ஷன். அதே இதுங்க பெண்டிங் மூமெண்ட் டெஃபினிஷன் வரும்போது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி மூமெண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தி செக்ஷன். இந்த ரெண்டு டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் சப்போர்ட் பார்த்தோம். ஃபிக்ஸ்டு, பிண்டு, ரோலு. அப்போ ஒரு ஃபிக்ஸ்டுக்கு நம்ம நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னாங்க, இதுக்கு வெர்டிக்கல் இருக்கும், ஹரிசாண்டல் இருக்கும், மொமெண்ட் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு 2க்கு 3. அதே பிண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், ஒரு வெர்டிக்கல், ஹரிசாண்டல். அதே ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கல் மட்டும். ஒரு ஃப்ரீ எண்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அப்போ ரியாக்ஷன் எனக்கு 0. அப்போ அதில் இருந்துக்க நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடமை டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஜாயிண்ட்ல நம்பர் ஆஃப் பாசிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எண்டில் ஏற்கனவே 3 ரியாக்ஷனுமே இருக்கிறதுனால நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஃபிக்ஸ்டு எண்டுக்கு 0. அப்போ அதே இதுங்க ஒரு பிண்ட் எண்டுக்கு என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1. அது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாங்க ரொட்டேஷன் தீட்டா. அதே இது ஒரு ரோலருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. அது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ், அது போக ரொட்டேஷன். அப்போ ஃப்ரீ எண்டுக்கு எனக்கு ரியாக்ஷன் 0ங்கிறதுனால என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னாங்க 3. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் பாசிபிள், டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் பாசிபிள், ரொட்டேஷன். சரிங்களாங்க. ஸோ அடுத்ததுங்க ரிலேஷன் பிட்வீன் லோடு, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட். இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ரிலேஷன் பிட்வீன் லோடு, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட். லோடை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், W. ஷியர் ஃபோர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், F. பெண்டிங் மூமெண்ட் நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், M. அப்போ இதில் ரிலேஷன் எப்பவுமே படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட்ல இருந்தால் ரிலேஷன் படிக்கும். அப்போங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். ரேட் ஆஃப்ங்க சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். ஒரு பெண்டிங் மூமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். அப்படி இல்லைன்னா ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு கொடுக்காம ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் கொடுக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். அப்போ ஒருவேளைங்க இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட்ல இருந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு dm/dxன்னு எழுதலாம். இதுலேருந்து மொமெண்ட் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ மொமெண்ட் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் f × dx. அப்போ மொமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன். ரெண்டாவதுங்க ஷியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு லோடு கிடைக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். அப்படி இல்லைனாங்க ஸ்லோப் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம், அது லோடு. அப்போ டபிள்யூங்கிறது df/dx. ஒருவேளை எஃப் நமக்கு வேணும்னா டபிள்யூலேருந்து அப்போ என்ன செய்ய இன்டகிரல் பண்ணிக்கலாம். அப்போ இதுலேருந்து இன்னொரு ரிலேஷனு டைரெக்டாக எனக்கு லோடில் இருந்து மொமெண்ட் வேணும் அப்படின்னா டபுள் இன்டகிரல், இந்த ஒரு ரிலேஷன் ஆச்சு. ஸோ அப்போ நம்ம ரிலேஷன் பிட்வீன் லோடு, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் நான் ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் நான் லோடுங்கிறேன். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எப்படி எழுதுறோங்கிறத கரெக்டாக பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஒரு நிமிஷங்க. சரிங்களாங்க. அடுத்து பாருங்க, மூணாவது ரிலேஷனு ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் இட் வில் பி ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, பாயிண்ட் லோட் எக்ஸாக்டாக சென்ட்ரு. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு ரெக்டாங்குலராக இருக்கும், W/2 W/2. அப்போ இந்த ஒன்லி ஷேடோடு போர்ஷனுடைய ஏரியா மட்டும் பாருங்கள், W/2 × L/2. அப்போ என்னோட மொமெண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா WL/4. இதுதான் மூணாவது ரிலேஷனு. அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் இட் வில் பி ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட். அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டுங்க பெண்டிங் மூமெண்ட். இது மூணாவது ரிலேஷன். நாலாவதுங்க, ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேணும்னா அந்த இடத்துல எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னாங்க 0வா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் இன் சைன். ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்க இடத்துல எனக்கு கண்டிப்பாக ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னாங்க 0வா இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். கடைசியாங்க பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். இது ரொம்ப முக்கியம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. நம்மளோட ஏஇலே நிறைய டைம் வந்திருக்கு. அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் இன் சைன்.
பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆகுது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆகுது. இது இப்போ நார்மலாக ஒரு கேன்டிலிவர் பீமு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கெல்லாம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் அப்ளிகபிள் கிடையாது. அப்போ என்னென்ன கேசஸ்க்கு அப்ளிகபிள்? அப்போ பர்டிகுலராக ஃபிக்ஸ்டு பீம். அப்போ ஃபிக்ஸ்டு பீமுடைய ஒரு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகுது. அப்போ இதில் எனக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் கேட்பாங்க. அப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் ஃபிக்ஸ்டு பீம் கேட்டாங்கன்னா 2. நான் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் 2. அதே மாதிரி கண்டினியூஸ் பீமு வித் 1 இன்டர்மீடியட் சப்போர்ட், அதுக்கு மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஒருவேளை 2 இன்டர்மீடியட் சப்போர்ட் வருதுன்னா அடிஷனலாக அப்போ இன்னொரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு வரும். கண்டினியூஸ் பீம் வித் ஒன்லி 1 இன்டர்மீடியட் சப்போர்ட். அப்போ இங்கேயும் பாருங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் எத்தனை இடத்துல 0 ஆகும் அப்படின்னா 2. அதே இது ஒரு ப்ராப்டு கேன்டிலிவர் இங்கே சப்போர்ட் வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும். ப்ராப்டு கேன்டிலிவர் இந்த பக்கம் சப்போர்ட் இருக்கும். அப்போ எனக்கு இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் அப்படின்னாங்க, எனக்கு இந்த இடத்துல ஒன்லி ஒன். அதே மாதிரி ஓவர் ஹேங்கிங் பீமு ரெண்டு பக்கமே ஓவர் ஹேங்கிங் இருக்கு. ஒரு சில டைம்ல ஒன்லி ஒன் சைடுன்னு கொடுப்பாங்க. அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் எனக்கு ஒன்று தான். ரெண்டு பக்கமே ஓவர் ஹேங்கிங் வரும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் 2. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் 2. சிம்பிளி சப்போர்ட்டர்லையும் கப்புள் வரும்போது எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் வரும். நான் அது நான் ரிசல்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் கிளியராங்க. அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் நம்மளோட எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் அப்படின்னாலே பெண்டிங் மூமெண்ட் 0ன்னு சொல்லாமல் பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இன் சைன் அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் எத்தனை இருக்கும்? ஒரு கண்டினியூஸ் பீம் 1 இன்டர்மீடியட் சப்போர்ட்டுக்கு எத்தனை இருக்கும்? ஒரு ப்ராப்டு கேன்டிலிவருக்கு எத்தனை இருக்கும்? ஒரு ஓவர் ஹேங்கிங் போத் சைட் எத்தனை இருக்கும்? ஸோ இது கிளியராங்க. அடுத்து போயிடலாமா? சாட் பாக்ஸில் மட்டும் ஒரு மெசேஜ். அப்போ நம்ம இதுவரை பார்க்க ஆரம்பிச்சது ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ஆரம்பித்தோம். ஷியர் ஃபோர்ஸ் டெஃபினிஷனு, பெண்டிங் மூமெண்ட் டெஃபினிஷனு, டைப் ஆஃப் சப்போர்ட்டு, அதில் எத்தனை ரியாக்ஷன் இருக்கும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அப்புறம் ரிலேஷன், லோடு, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டோட ரிலேஷன் பார்க்க. ஸோ அடுத்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒவ்வொரு டைப் ஆஃப் லோடிங்கை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் லோடுன்னு வரும்போது ஷியர் ஃபோர்ஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சம்டைம்ஸ் ரெக்டாங்கிள் ஆப்ஷனில் இல்லைன்னா அது எப்படி நம்ம சொல்லிக்கலாம்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் சொல்லிக்கலாம், அப்படின்னா யூனிஃபார்ம் சொல்லிக்கலாம். அந்த ரெக்டாங்கிள்ல வேற வேற நேம்ல இப்படி டினோட் பண்ணிக்கலாம். இட் கேன் பி டினோட்டட் அஸ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன், இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் லைனு. அதை மாதிரி எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே இது ஒரு பாயிண்ட் லோடுக்கு என்னோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரும்போது நம்ம எப்படி சொல்றோம்? லீனியர் அப்படி இல்லை இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ அதே இதுங்க அடுத்து யூடிஎல் வரும்போது நம்ம கடைசி என்ன பார்த்தோமோ அதை அப்படி இங்கே கொண்டு வரணும்னு ஞாபகம். இந்த ஆர்டர் அப்படியே படிச்சுங்க. நிறைய எக்ஸாம்பிள் இதுவே நமக்கு ரிப்பீட்டடாக வந்துருக்கு. நிறைய எக்ஸாம்பிளுங்க இதுவே நமக்கு ரிப்பீட்டடாக வந்துருக்கு. அடுத்தது யூடிஎல், யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ல. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்? எனக்கு லீனியராக இருக்கும். என்னோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் பேரபோலா. அப்போ எக்ஸோட பவர் என்ன அப்படின்னாங்க செகண்ட் ஆர்டர். அதையும் சேர்த்து உங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸ்கொயர் பேரபோலா எக்ஸோட பவர் என்னவா இருக்கும்னாங்க ஸ்கொயராக. அடுத்ததுங்க யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் அப்படிலாம் ட்ரையாங்குலர் லோட் அப்படிலாம் ஹைட்ரோஸ்டாட்டிக் எப்படினாலும் கேட்கலாம். அப்போ திரும்பவும் நான் ஸ்கொயர் பேரபோலா இங்கே வச்சுக்கிறேன். அப்போ ஒரு ஷியர் ஃபோர்ஸுக்கு எனக்கு ஸ்கொயர் பேரபோலாக இருக்கும் ஆர்டர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ என்னோட பெண்டிங் மொமெண்ட் எனக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ் கியூப். அப்போ தேர்ட் ஆர்டர். அதே இதுங்க என்னோட பேரபோலிக் லோடு வரும்போது திரும்ப நான் இதுக்கு எழுதிக்கிறேன். அப்போ கியூபிக் பேரபோலா என்னோட பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் பவர் என்ன அப்படின்னாங்க 4. கடைசியா பெண்டிங் கப்புள். பெண்டிங் கப்புள் வரும்போது எனக்கு ஷியரில் வேரியேஷன் இருக்காது. நம்ம சில டயக்ராமில் பின்னாடி நான் வரைஞ்சிருப்பேன், அதில் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் இருக்கும்போது, ஒரு கப்புள் இருக்கும்போது எனக்கு ஷியர் ஃபோர்ஸில் வேரியேஷன் இருக்காது அப்படிங்கிற ஒரு டேமை கண்டிப்பாக மைண்டில் வச்சுங்க. அப்போ பெண்டிங் மொமெண்ட்டுங்க எந்த இடத்துல கப்புள் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக அது வெர்டிக்கல் ஸ்டெப் ஆகும். கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்டெப் ஆகும். சரிங்களாங்க. ஸோ இப்போ இதனோட ஒரு சில ரிசல்ட்டு ஒரு நிமிஷம் இதுவரை எழுதுனதை அடிச்சுக்கிறேன்.
ஓகேங்களாங்க. ஸோ இப்போ ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு இப்போ இதில் பாருங்க, ஒரு கேன்லிவரு எக்ஸாக்டாக பாயிண்ட் லோடு என்னோட ஃப்ரீ எண்டில் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம ஷியர் ஃபோர்ஸ் ரெக்டாங்குலர்னு பார்த்தோம். ஷியர் ஃபோர்ஸ் ரெக்டாங்குலர்னு பார்த்தோம். அப்போ இது W அப்படின்னாங்க, என்னோட சப்போர்ட் ரியாக்ஷனும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னாங்க, RAவும் Wவா தான் இருக்கும். அப்போ இதுல இருந்து ஷியர் ஃபோர்ஸை பொறுத்தவரையில் லெஃப்ட் சைடு அப்வர்டு பாசிட்டிவ். இதை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுங்க. ஷியர் ஃபோர்ஸை பொறுத்தவரையிலங்க லெஃப்ட் சைடு அப்வர்டு பாசிட்டிவ். ஒருவேளை ரைட் சைடை வச்சு சொல்கிறாங்க, ரைட் சைடு டவுன்வர்டு பாசிட்டிவ். லெஃப்ட் சைடு அப்வர்டு பாசிட்டிவ், ரைட் சைடு டவுன்வர்டு பாசிட்டிவ். அதனால நான் ஷியர் ஃபோர்ஸ் W ரெக்டாங்குலர் பாசிட்டிவ் டினோட் பண்ணியிருக்கேன். ஷியர் ஃபோர்ஸ். அதே இதுங்க என்னோட பெண்டிங் மொமெண்ட் வரும்போது பாயிண்ட் லோட் அப்படின்னா லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். மொமெண்ட்டுக்கு லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பாயிண்ட் லோடு வரும்போது. அப்போ எப்பவுமே ஒரு கேன்லிவருடைய ஷியர் ஃபோர்ஸ்னாலும் சரி மொமெண்ட்னாலும் சரி ஃப்ரம் தி ஃப்ரீ எண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுவே எக்ஸாம்பிள் அப்படியே வந்துடும். ஒரு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் ஃபார் ஏ கேன்லிவருக்கு நம்ம எங்கே இருந்தால் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாங்க ஃப்ரம் தி ஃப்ரீ எண்ட். அப்போ நமக்கு இந்த இடத்துல எக்ஸாக்ட் எனக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னா 0. அப்போ என்னோட ஃப்ரீ எண்டில் மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. இதுவும் நம்ம ஏஇ எக்ஸாம்பிள் அப்படியே கொஸ்டின் வந்துடும். இந்த எண்டில் 0. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை பர்டிகுலராக இப்போ எனக்கு அட் எக்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா W இன்ட்டு எக்ஸ். அட் எக்ஸ் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு W இன்ட்டு எக்ஸ் என்னோட மொமெண்ட். அப்போ ஒருவேளை அட்டு சப்போர்ட்டில் கேட்டாங்கன்னா W இன்ட்டு எல். அப்போ இந்த லோடுனால இந்த சப்போர்ட் எனக்கு டுவர்ட்ஸ் அப்வர்டில் மூவ் ஆகும். அதுதான் நம்ம ஹாகிங் நெகட்டிவ்னு சொல்கிறோம். டவுன்வர்டு வந்தால் எப்பவுமே டுவர்ட்ஸ் கிராவிட்டி, அதை நம்ம பாசிட்டிவ் சாகிங் சொல்கிறோம். அப்போ இதை பொறுத்தவரை ஹாகிங். சரிங்களாங்க, இது கிளியரா? அதே மாதிரி சிம்லராக எனக்கு எக்ஸாக்டாக லோடு ஃப்ரீ எண்டில் இல்லாமல் ஒரு ஏங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க, இந்த லோடுக்கு ரைட் சைடில் எனக்கு ஃபோர்ஸே இருக்காது, 0. அதை கரெக்டாக உங்கள் மைண்டில் வச்சுங்க. ஒன்லி இந்த ஃபோர்ஸுக்கு லெஃப்ட் சைடு மட்டும்தான் எனக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளோட லோடு எப்போவுமே ஃப்ரம் தி ஃப்ரீ எண்ட்ல இருந்தால் வரும். சரிங்களாங்க. அதே மாதிரி மொமெண்ட் வரும்போது W இன்ட்டு A, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு ரைட் சைடு எனக்கு பெண்டிங் மொமெண்ட் இருக்காது. சரிங்களாங்க. அதே மாதிரி UDL வரும்போது ஷியர் ஃபோர்ஸுக்கு எனக்கு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ இதுலேயும் பாருங்க, என்னோட ஃப்ரீ எண்டில் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 0. அப்போ இதுலேருந்து அட்டு ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்கன்னா W இன்ட்டு எக்ஸ். அப்போ அட்டு ஒருவேளை ஃபிக்ஸ்டு எண்டில் கேட்டாங்கன்னா W இன்ட்டு எல். அதே இது மொமெண்ட் வரும்போது இதுவும் ஃப்ரீ எண்டில் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0. அப்போது ஃப்ரீ எண்டில் இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்கன்னா இங்கே UDL பொறுத்தவரையில் மொமெண்ட்டுக்கு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. அப்போ W இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை 2. ஒருவேளை என்னோட எக்ஸோட வேல்யூ எல்லாம் இருந்துச்சுன்னா W இன்ட்டு எல் பை 2 போடும்போது எனக்கு WL ஸ்கொயர் பை 2. அதே இது ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு ட்ரையாங்குலர் லோடு இருக்கும்போது அப்போ நம்மளோட ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போ ஆஃப் இன்ட்டு W இன்ட்டு எல். அப்போ WL பை 2 என்னோட ஷியர் ஃபோர்ஸு. அப்போ என்னுடைய மொமெண்ட்டுங்கிறது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன்ட்டு சென்ட்ராய்டு. அப்போ ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு எங்கே இருக்கும்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1/3 இருக்கும். அப்போ WL பை 2 இன்ட்டு L பை 3 போட்டிங்கன்னா WL ஸ்கொயர் பை 6. இது நான் ஸ்மால் டபிள்யூவில் எழுதியிருக்கேன். இதை ஒருவேளை கேபிட்டல் டபிள்யூவில் நம்ம கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. நம்ம கொஸ்டினில் ஏஇயில் வந்திருக்கும். அப்போ இந்த WL ஸ்கொயர் பை 6 நான் கேபிட்டல் W, அதாவது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நான் தனியாக எழுதுனேன் அப்படின்னாங்க. அப்போ கேபிட்டல் டபிள்யூவில் எப்படி எழுதிக்கலாம்னா WL பை 3. இது நம்மளோட ஏஇ கொஸ்டினில் அப்படியே வந்துடும். அதாவது இதுலேருந்து நான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளை மட்டும் ஆஃப் இன்ட்டு W இன்ட்டு எல்லுன்னு பிரிச்சேன்னா அப்போ இதுலேருந்து எனக்கு கேபிட்டல் W எழுதுனா கேபிட்டல் WL பை 3. இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்க, நம்மளோட கொஸ்டினில் அப்படியே வந்துடும். ஓகேங்களாங்க. இதே மாதிரி ஒரு கேன்லிவரில் என்னோட மொமெண்ட்டு ஃப்ரீ எண்டில் இருக்குது. அப்போ எனக்கு ஒன்லி மொமெண்ட் மட்டும் இருக்கிறதுனால ரியாக்ஷன் எனக்கு RAவோட வேல்யூ 0. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஒன்லி பெண்டிங் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் படிப்போம். The beam subjected to only bending, there is no shear force. அப்போ அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டாக மைண்டில் வச்சு அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களாங்க. அடுத்து பாருங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு பாயிண்ட் லோடு எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் W பை 2
W/2, RA W/2, RBயும் W/2. அப்போ இதில் பாருங்க, இது எனக்கு W/2. அப்போ நான் அப்போ W/2 வந்துடுறேன். எனக்கு இங்கே வர W/2 வித்தவுட் பாயிண்ட் லோடு வரும்போது இது வரை எனக்கு W/2. அடுத்து மைனஸ் W போடும்போது கீழே எனக்கு மைனஸ் W/2 வந்துடும். அப்போ எப்படி என்னோட ஷியர் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்போ உள்ள ரீசெண்டாக எக்ஸாம்பிள் ஷியர் ஃபோர்ஸை கொடுத்துட்டு லோடிங் கேட்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸை கொடுத்துட்டு லோடிங் கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டயக்ராமை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இது எனக்கு ரெக்டாங்குலராக இருக்குது, லோடிங் இது எனக்கு பாயிண்ட் லோடாக தான் இருக்க முடியும். சரிங்களாங்க? ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் மொமெண்ட்டு பாருங்க. ஸோ அப்போ என்னோட ரியாக்ஷனு W/2, என்னோட எக்ஸாக்டாக சென்டரில் வேணும் அப்படின்னா அப்போ W/2 × L/2 போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிடும்? WL/4. அடுத்ததுங்க, அதே சிம்பிளி சப்போர்ட்டரில் பாயிண்ட் லோடு எக்ஸாக்டாக சென்டரில் இல்லாமல் ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஒருவேளை ரியாக்ஷன் அட் ஏ அப்படிங்கிறது WB/L. நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்தால் கிடச்சிரும். பட் இருந்தாலும் சில ரிசல்ட்டுகளை நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுங்க. RAங்கிறது WB/L, RBங்கிறது WA/L. அப்போ என்னோட மொமெண்ட் வரும்போது RA இன்ட்டு இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸு. அப்போ RA இன்ட்டு ஏற்கனவே என்ன இருக்குது? WB/L இருக்குது. இன்ட்டு ஏ போட்டிங்கன்னா என்னோட மொமெண்ட்டு WAB/L. Wங்க AB/L. சரிங்களாங்க? அதே மாதிரி ஒரு UDL, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு UDL வரும்போது அப்போ என்னோட டோட்டல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. அப்போ என்னோட டோட்டல் லோடு எவ்வளவு? W/L. அப்போ ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக சிமிட்ரி. அப்போ பாதி போகும். அப்போ இங்கே WL/2, இங்கே WL/2. அப்போ நம்ம UDL வரும்போது என்னோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா லீனியர் இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம். அப்போ அதே மாதிரி மொமெண்ட் வரும்போது பாருங்க, மொமெண்ட்டு ஸோ பேராபோலிக்குன்னு பார்த்தோம். இது WL²/8. ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். RAலேருந்து RA × L/2 மைனஸ் WA × L/2 × L/4 போட்டிங்கன்னா எனக்கு WL²/8 வந்துடும். ஸோ கிளியராங்க? அடுத்து அதே மாதிரி ஸோ இந்த ஒன்றே ஒன்று ஞாபகம், இதுவும் சில எக்ஸாமில் வந்திருக்கு. UDL எக்ஸாக்டாக எனக்கு சென்ட்ரு 1/3 மட்டும் இருக்கும். UDLங்க எக்ஸாக்டாக சென்ட்ரு 1/3 மட்டும் இருக்கும். அப்போ டோட்டல் லோடு என்ன? லோடு இன்ட்டு L/3. அப்போ WL/3. இது எக்ஸாக்டாக சென்டரை பொறுத்து சிமெட்ரிக்கல். அப்போ இங்கே பாதி, இங்கே பாதி. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? WL/6. அப்போ WL/6 அப் டு இந்த பாயிண்ட் வர எனக்கு ஒன்லி இந்த ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ இட் இஸ் லைக் ஏ பாயிண்ட் லோடு. அப்போ எனக்கு இது வர ரெக்டாங்குலர். அதுக்கப்புறம் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது? இன்க்ளைண்ட் ஆகுது, திரும்பவும் ரெக்டாங்குலர். அடுத்து அதே மாதிரிங்க பெண்டிங் மொமெண்ட்டில் பாருங்கள். பெண்டிங் மொமெண்ட்டில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு நிமிஷம் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஸ்லோ ஆகுது. ஒரு நிமிஷம். இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க, நான் கவனிக்கல. ஸோ இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, கோகோஸ்ட்டாக மாற்றிட்டேன் ஒன்று, நான் பார்க்கல. சரி, கோகோஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு எக்ஸாக்டாக எனக்கு மிட்டில் மட்டும் UDL இருக்குது. அப்போ மிட்டில் இந்த L/3க்கு மட்டும் எனக்கு UDL இருக்குது.
அப்போ இப்போ பாருங்க, அப்போ டோட்டல் லோடு WL/3 இது எக்ஸாக்டா சென்டரை பொறுத்து சிமெட்ரிக்கல்ங்கிறதுனால நான் ஷியர் ஃபோர்ஸ் என்ன சொல்றேன் அதுல பாதி. அப்போ WL/6 WL/6. அப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் வரைகிற டயக்ராம கிளியரா பாருங்க. எனக்கு RA லெஃப்ட் சைடு அப்போர்டு பாசிட்டிவ், அதனால மேலே வந்துட்டேன். அப் டு இந்த யூடிஎலுக்கு முன்னாடி வரை எனக்கு அதே லோடு தான் இருக்கும். இந்த யூடிஎல் வரும்போது எனக்கு இன்க்ளைண்ட் ஆகுது. திரும்ப இதுக்கப்புறம் திரும்ப இது WL/6, அதனால இது ஒரு ரெக்டாங்கிள். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் பாருங்க, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப் டு இது வரை எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான், மறந்துடாதீங்க. இங்கே தான் யூடிஎல் வரக்கூடிய போர்ஷனில் மட்டும்தான் பேரபோலாவாக இருக்கும். திரும்பவும் ஸ்ட்ரெயிட் லைன், திரும்பவும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. ஓகேங்களாங்க. அதே மாதிரிங்க ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு, என்னோட மேக்ஸிமம் மேக்னிடியூட் சென்டரில் இருக்கு. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு பாதி லெஃப்ட்டுக்கு போகும், இன்னொரு பாதி ரைட்டுக்கு போகும். அப்போ இதனோட ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போ ½ இன்ட்டு L/2 இன்ட்டு W. அப்போ அதுலேருந்து என்னோட ஷியர் ஃபோர்ஸ் என்ன? WL/4. WL/4 லெஃப்ட்னாலும் சரி ரைட்னாலும் சரி WL/4. என்னோட மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WL²/12. என்னோட மொமெண்ட் WL²/12. சாதாரண யூடிஎல் வரும்போது WL²/8. யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு மேக்ஸிமம் மேக்னிடியூட் சென்டரில் இருக்கும்போது WL²/12. சரிங்களாங்க. அடுத்து அதே மாதிரிங்க இங்கே பாருங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடு இந்த கப்புள் வரதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுங்க. சிம்பிளி சப்போர்ட்டடு மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க எனக்கு ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ எனக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ அதுலேருந்து எனக்கு என்ன வரும்? RA = RB. RA = RB. ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை வச்சுங்க. RA = RB. இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன். இப்போ ஒருவேளை நான் இப்போ ஏயை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன். அப்போ RB × L = M. இதுலேருந்து எனக்கு M/L வரும். அப்போ மொமெண்ட் வரக்கூடிய கேஸ் எல்லாமே என்னோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா M/L தான் இருக்கும். இங்கே டைரக்ஷன் முக்கியம். இந்த ஒரே ஒரு கான்செப்ட், டைரக்ஷனை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று அப்பில் இருக்கும், ஒன்று டவுன்வர்டில் இருக்கும். அதே கொஸ்டின் வரும். RA அப்வர்டில் இருக்குமா, RA டவுன்வர்டில் இருக்குமான்ட்டு. என் கொஸ்டின் நல்ல பாருங்க, என்னோட மொமெண்ட்டுக்கு AB எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. ஏக்கு பக்கத்தில் இருக்கு. அதாவது என்னோட மொமெண்ட் ஏபியில் இப்போ ஏ தான் லெஃப்ட் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னாங்க. அப்போ இந்த மொமெண்ட் இந்த இடத்துல எண்டில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்க. அப்போ ரொட்டேட் இப்படி ஆகுது, கிளாக் வைஸில். அப்போ இந்த பீமு இப்படி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆக பார்க்கும். அப்போ இது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா மேலேருந்து டவுன்வர்டில் இருக்கணும். அப்போ தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். சொன்னது புரிஞ்சாங்க. அப்போ இது என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மேலேருந்து இப்படி பார்த்துருக்கும். அதான் நான் டவுன்வர்டில் இப்படி எழுதியிருக்கேன். அப்போ இது டவுன்வர்டில் இருந்துச்சுன்னா என்னோட ஆர்பி எப்படி இருக்குனாங்க? அப்போர்டில் இருக்கும். இது கிளியருங்களா? ஓகே. இப்போ அதே இதுங்க. இப்போ பாருங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் வருமா? அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, என்னோட ரியாக்ஷன் இப்போ M/L இருக்கு. அப்போ M/L இன்ட்டு A, இது என்னுடைய நெகட்டிவ் மொமெண்ட். அது இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா MB × L, இது என்னோட பாசிட்டிவ். அப்போ பாருங்க, எனக்கு ஒரு இடத்துல 0 டச் ஆகுது. அப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு கப்புள் வரும்போது எனக்கு என்ன பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னாங்க? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் பாசிபிலிட்டி உண்டு. சரிங்களாங்க. ஸோ இதே மாதிரி நான் 2-3 கேஸ் வரைஞ்சிருப்பேன். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் மொமெண்ட் இருக்கு. அப்போ பாருங்க, இது இப்படி டவுன்வர்டில். இப்போ பாருங்க, இது ஆன்டி கிளாக் வைஸ் எனக்கு ரொட்டேட் ஆக பார்க்குது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆக பார்த்தா இந்த எண்ட் இப்படி ரைஸ் ஆக பார்க்கணும். அப்போ எனக்கு இந்த சப்போர்ட் இப்படி டவுன்வர்டில் தான் இருக்க முடியும். இது டவுன்னா இது எனக்கு அப்பு. மேக்னிடியூட் எனக்கு என்ன? M/L. அப்போ அதே இது மொமெண்ட் வரும்போது எந்த இடத்துல மொமெண்ட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் வெர்டிகல் ஸ்டெப். அப்போ இங்கேருந்து லீனியராக என்னோட இன்னொரு எண்டில் என்னோட மொமெண்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ ரைட் சைடு இருந்துச்சுன்னா அப்போ இந்த பக்கம் பாருங்க, இது எனக்கு அப்போர்டில் மூவ் ஆக பார்க்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் எனக்கு டவுன்வர்டில் இருக்கும். இது டவுன்னா இது எனக்கு அப்.
அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் WL/L. இப்போ என்னோட மொமெண்ட் பார்த்தீங்கன்னா M. மொமெண்ட் வந்து M. சரிங்களாங்க. அதே மாதிரி இப்போ இதில் பாருங்க, ஒரே நேரத்தில் 2 மொமெண்ட். ஒரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ நெட் மொமெண்ட் பார்க்கணும். M 2M. அப்போ M - 2M போட்டால் எனக்கு M. அப்போ எங்கே இருக்குது மொமெண்ட்? என்னோட ரைட் சைடில் தான் இப்போ மொமெண்ட் இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. அப்போ இது எனக்கு அப்வர்டில் மூவ் ஆக பார்க்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் எனக்கு டவுன்வர்ட். அது நல்லா கவனிச்சிங்க. இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். M 2M. அப்போ என்னோட 2M. அப்போ 2Mல Mல இருந்து 2M கழிச்சிங்கன்னா எனக்கு ரிமைனிங் M இருக்கும். அப்போ இது எனக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால இது டவுன்வர்ட், இது அப்வர்ட். அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் M/L. மொமெண்ட் வரும்போது 2 பக்கமே எனக்கு மொமெண்ட் இருக்கு. இங்கே M இருக்கு, இங்கே 2M இருக்கு. சரிங்களாங்க. அதே மாதிரி இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி கிளாக் வைஸாக இருந்தா இங்கேயும் M, இங்கேயும் M. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 2M/L ஆகிட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் சென்டரில் இருக்கும். ஸோ இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களாங்க. நான் ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுவேன். நிறைய எழுதுனதுனால திரும்ப ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் சாப்டர் கிளியராங்க? ஸோ நம்ம ஷியர் ஃபோர்ஸு பெண்டிங் மூமெண்ட் நம்ம பார்த்துருவோம். அடுத்த சாப்டர் போயிடலாமா? ஜஸ்ட் அந்த நோட்ஸை நீங்கள் ஒரு A3 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கிளியராக பாருங்க, கண்டிப்பாக புரியும். அதாவது இது வந்து ரிவிஷன் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த சாப்டர்லேருந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் முடிச்சுட்டு இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப். ஓகேங்களாங்க. ஸோ அடுத்த சாப்டர் பாருங்க. அடுத்த சாப்டர் பாருங்க, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஇ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கும். சரிங்களாங்க. அப்போ இதில் பாருங்க. அப்போ இதுலேயும் சில ரிலேஷன் படிக்கிறோம். எதுக்குள்ள ரிலேஷன் அப்படின்னாங்க, கர்வேச்சர், ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷன். கர்வேச்சரு, ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷன். கர்வேச்சருங்க, ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷன். அப்போ இதில் ஸோ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கிற சாப்டரில் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கோட ஈக்குவேஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னாங்க, தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா E/R = M/I = F/Y. இதான் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கோட ஈக்குவேஷன் சொல்லி நம்ம சிம்பிள் பெண்டிங் சாப்டரில் படிப்போம். அப்போ இதில் இருந்து கர்வேச்சர் அப்படிங்கிறது 1/R. அதை தான் நம்ம கர்வேச்சர்னு சொல்கிறோம். அப்போது ஈயை மட்டும் இங்கே கொண்டு போனால் நம்ம 1/R = என்னென்னு எழுதிக்கலாம்னா M/E. இந்த ஒரு ஈக்குவேஷனை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சு. அப்போ 1/R = M/EA. M/EA. நான் அந்த M/EA தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க d²y/dx². இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சே ஆகணும். M/EA = d²y/dx². அப்போ நான் இதுல இருந்து மொமெண்ட் ஈக்குவல் நான் என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னாங்க EI d²y/dx². இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில், மெக்கலைஸ் மெத்தடு, டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்லாம் நம்ம எந்த ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். அதுக்காகவே இந்த ஒரு ஈக்குவேஷனை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுங்க. மொமெண்ட் ஈக்குவல் டு EI d²y/dx². EI d²y/dx². நம்ம ஏற்கனவே போன சாப்டரில் பார்த்தோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இட் வில் பி ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ்னு சொன்னேன். அப்போ இதில் இருந்துங்க இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு dm/dx. அப்போ EI d²y/dx² என்ன ஆயிரும்? EI d³y/dx³ ஆயிரும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுவும் நம்மளோட ஏயில் அப்படியே இந்த கொஸ்டின்லாம் இருக்கு. EI d³y/dx³. அடுத்து அதே மாதிரிங்க லோடுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். அப்போ ஷியர் ஃபோர்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஷியர் ஃபோர்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ df/dx. அப்போ இதை திரும்ப ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது EI d⁴ y/dx⁴.
சரிங்களாங்க? அப்போ நான் 3 டேர்ம் சொல்லியிருக்கேன் இதுவரை. ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் 1/rங்கிறது m/EIன்னு சொன்னேன். அந்த m/EI ஈக்குவல் டு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். அதுல இருந்து நான் மொமெண்ட் ஈக்குவல் டு என்னன்னு எழுத முடியும்? EI d ஸ்கொயர் y பை d ஸ்கொயர்னு எழுதலாம். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ்னு தெரியும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டாங்கன்னா EI d கியூப் y பை dx கியூப். ஒருவேளை லோடு கேட்டாங்கன்னா EI d பவர் 4 y பை dx பவர் 4. அப்போ நான் 3 ரிலேஷன் சொல்லிட்டேன். அடுத்து இன்னும் ரிமைனிங் உள்ள 2 ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப்பை நம்ம தீட்டாவை நம்ம என்ன சொல்லுவோம்? dy பை dx. dy பை dx. என்கிட்ட இப்போ என்ன இருக்கு? m ஈக்குவல் டு EI d ஸ்கொயர் y பை d ஸ்கொயர் இருக்கு. எனக்கு தேவை dy பை dx. அப்போ நான் என்ன பண்ணும்? இன்டகிரேட் பண்ணும். d ஸ்கொயர் y பை d ஸ்கொயர்லேருந்து இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? EI dy பை dx கிடைக்கும். அப்போ எம்முக்கு எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இன்டகரல் ஆஃப் m. அதே மாதிரிங்க டிஃப்ளெக்ஷன் வேணும். அப்போ நான் ஸ்லோப்பை ஒரு வாட்டி நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்க இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ EI dy பை dx எனக்கு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? EI y ஆயிரும். அப்போ மொமெண்ட் எனக்கு என்ன ஆயிரும்? டபுள் இன்டகிரல் ஆயிரும். ஸோ இந்த 5 ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக நம்மளோட ஏயில் அப்படியே கேட்டிருப்பாங்க. நம்மளோட ஏயில் அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சு. அப்போ நம்ம மெயினாக படிக்கிறதுங்க கர்வேச்சரு, ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷனுக்குள்ள ரிலேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1/r ஈக்குவல் டு m/EI ஈக்குவல் டு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். அது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும். இதில் இருந்து மொமெண்ட் ஈக்குவல் டு EI d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? EI d கியூப் y பை dx கியூப்னு எழுதலாம். நான் லோட் அப் எப்படி எழுதலாம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். அப்போ EI d பவர் 4 y பை dx பவர் 4னு எழுதலாம். இப்போ எனக்கு ஸ்லோப் வேணும். என்கிட்ட EI d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இருக்கு. நம்ம ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணும். அப்போ தான் எனக்கு dy பை dx கிடைக்கும். அப்போ இன்டகரல் ஆஃப் m. என்கிட்ட இப்போ ஸ்லோப் இருக்கு, டிஃப்ளெக்ஷன் வேணும். திரும்ப ஒரு வாட்டி நான் இன்டகிரேட் பண்றேன். அப்போ EI y கிடைக்கும். அப்போ டபுள் இன்டகரல் ஆஃப் m. இப்போ கிளியராங்க? அடுத்து போயிடலாமா? இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்க தயவுசெய்து இதுக்கப்புறம் நடத்துகிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோ மட்டும். ஸோ ஏஐயை பொறுத்தவரையில் நம்ம நோட்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே ஏறதால ஒரு 90% கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும். மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டின் தான் வரும். ப்ராப்ளம் வந்திருந்தாலும் டேரக்ட் ஃபார்முலா உள்ள கொஸ்டின் தான் வரும். ரொம்ப திங்க் பண்ணுற அளவுக்கு ஏஐல கொஸ்டின் இதுவரை வந்ததே கிடையாது. சரிங்களாங்க? இப்போ அடுத்து பாருங்கள், டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு மெத்தடு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் உண்டு. இப்போ நம்ம இனிஷியலாக ஒரு 4 மெத்தட் மட்டும்தான் சென்டா மெட்டீரியலில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இது போக நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ இங்கே நம்ம என்ன மெத்தட்லாம் பார்க்குறோம் அப்படின்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தடு, மொமெண்ட் ஏரியா மெத்தட்னு சொல்லலாம், அப்படின்னா மோர்ஸ் தியரம்னு சொல்லலாம், காஞ்சுகேட் பீம் மெத்தடு, மெக்கலைஸ் மெத்தட். சரிங்களாங்க? இதில் அந்த டபுள் இன்டகிரேஷன் மெத்தடும் மெக்கலைஸ் மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னாங்க அப்ஜெக்டிவ்க்கு ஆக்சுவலாக சூட்டபுளாக இருக்காது. பட் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கண்டிப்பாக மைண்டில் வச்சு. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? டபுள் இன்டகிரேஷனும் சரிங்க, மெக்கலைஸும் சரி, எதுலேருந்து தான் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னாங்க m ஈக்குவல் டு EI d ஸ்கொயர் y பை d ஸ்கொயர்லேருந்து தான் சால்வ் பண்ணுவோம். அப்போ நான் இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் இதை ஒரு வாட்டிங்க நான் இன்டகிரேட் பண்ணுற ஸ்லோப் கிடைக்கும். அதை திரும்ப ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண எனக்கு ஸ்லோப் கிடைக்கும். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னாங்க கான்ஸ்டன்ட் C1 C2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வரும். C1 C2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வரும். அப்போ இந்த C1 C2 சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க பவுண்டரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். C1 C2 சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க பவுண்டரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பவுண்டரி கண்டிஷன் சொல்லி நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது சொல்கிறேன். இந்த ஒன்றை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. டபுள் இன்டகிரேஷனோ மெக்கலைஸோ சால்வ் பண்ணுறீங்கன்னாங்க நீங்கள் இன்டகிரல் பண்ணும்போது எனக்கு இன்டகிரலில் கான்ஸ்டன்ட் C1 C2 அப்படின்னு கான்ஸ்டன்ட் வரும். ஃபஸ்ட்டு ஸ்லோப்போட கான்ஸ்டன்ட் C1 வரும். திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு C1x + C2ன்னு வரும் இன்டகிரலை பொறுத்தவரையில். அப்போ இந்த C1 C2 எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பவுண்டரி கண்டிஷன். அந்த பவுண்டரி கண்டிஷனை நான் இதனுடைய ரிசல்ட் வரும்போது நான் சொல்றேன். அடுத்து ரெண்டாவதுங்க மொமெண்ட் ஏரியா மெத்தட். அப்ஜெக்டிவ்னு வரும்போதே நமக்கு தேவையானது 2 மெத்தட் தான் சென்டா மெட்டீரியல். ஒன்று மொமெண்ட் ஏரியா மெத்தடும் காஞ்சுகேட் பீம்.
அப்போ இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தடுக்கு இன்னொரு பேர் மோர்ஸ் தியரம். இதில் அப்போ 2 தியரம் இருக்குது, தியரம் 1 தியரம் 2. தியரம் 1 எதுக்கு ஹெல்ப் ஆகும்? டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்லோப். தியரம் 2 எதுக்கு யூஸ் ஆகும்? டு ஃபைண்ட் அவுட் தி டிஃப்ளெக்ஷன். அப்போ தியரம் 1 படி ஸ்லோப் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாங்க, ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைட் பை இஐ. ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைட் பை இஐ. டிஃப்ளெக்ஷனுங்கிறது அப்போ அதே இந்த ஸ்லோப்போட ஃபார்முலா அப்படியே எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைட் பை இஐ எழுதிட்டு ஒரே ஒரு டேம் அடிஷனல் ஆகுது. என்ன டேம் அடிஷனல் ஆகுது? எக்ஸ் பார் சென்ட்ராய்டு மட்டும் அடிஷனலாக சேர்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு கேன்லிவர் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோடு. என்னோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். என்னோட மொமெண்ட் W இன்ட்டு எல், W இன்ட்டு எல். அப்போ ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போடுறதா நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு WL. இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? WL² பை 2EI. அப்போ ஒரு கேன்லிவர் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோடு வரும்போது என்னோட ஸ்லோப் என்னங்க? WL² பை 2EI. அப்போ இதுல இருந்து டிஃப்ளெக்ஷன் வரும்போது அப்போ ஸ்லோப் அப்படியே ஞாபகம் இன்ட்டு எக்ஸ் பார் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எக்ஸ் பார் பாருங்க, எக்ஸ் பாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஃப்ரீ எண்டு. கேன்லிவர்னு வந்தாலே ஷியர் ஃபோர்ஸாக இருக்கட்டும், பெண்டிங் மொமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் ஃப்ரீ எண்டு தான். அப்போ என்னோட சென்ட்ராய்டு ஃப்ரீ எண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? 2/3ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இந்த 2/3 ஆஃப் எல் போட்டிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். L² இன்ட்டு L³ ஆயிரும். அப்போ WL³ பை 3A. WL³ பை 3A. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்ம சில ரிசல்ட்டை அப்படியே படிச்சு வைக்கணும். எல்லாமே நீங்கள் அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு செட்டே ஆகாது. அப்ஜெக்டிவ்க்காக நீங்கள் எவ்வளோ படிச்சு வைக்க முடியுமோ உங்கள் மைண்டில் படிச்சு வச்சுங்க. நான் அடுத்த பேஜில் இருக்கும், நம்ம அடுத்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களாங்க. இப்போ 2வது பாருங்க, காஞ்சுகேட் பீம். காஞ்சுகேட் பீம் அப்படின்னாலே இட் இஸ் எ இமேஜினரி பீம். இட் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் டிவைட் பை இஐ. இதை தான் நம்ம காஞ்சுகேட் பீம்னு சொல்றோம். காஞ்சுகேட் பீம்ங்கிறதுக்கு M/EI டயக்ராம், அதுதான் காஞ்சுகேட் பீம்னு சொல்றோம். ஒரு காஞ்சுகேட் பீமுக்கு ஸ்டேபிள் உண்டா அப்படின்னா ஸ்டேபிள்ங்கிற ஒரு இஷ்யூவே நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு இமேஜினரி பீம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, எக்ஸாம்பிளுங்க ஒரு காஞ்சுகேட் பீம்ல நம்ம எப்படி கன்வர்ஷன் பண்றோம்? ஒரு ரியல் பீம்ல அந்த ரியல் பீமோட ஸ்லோப் அப்படின்னா என்னோட காஞ்சுகேட் பீம் பொறுத்தவரையில் அதனுடைய ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும். அப்போ ஒரு பீமுடைய ஸ்லோப் வேணும்னா காஞ்சுகேட் பீமுடைய ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஒரு ரியல் பீமோட டிஃப்ளெக்ஷன் வேணும்னா ஒரு காஞ்சுகேட் பீமுடைய பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ், டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த 2 கண்டிஷனை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததுங்க, ஒரு ரியல் பீமை எப்படி காஞ்சுகேட் பீம்ல மாற்றணும்? இதுக்கு சில ரூல் இருக்கு. என்ன ரூல்லாம் இருக்கு? ஒரு ஃபிக்ஸ்டு எண்ட் இருந்துச்சுன்னா அதை நான் ஃப்ரீ எண்டாக மாற்றணும். ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு எண்டுக்கு எனக்கு டிஃப்ளெக்ஷனும் 0, ஸ்லோப்பும் 0. அப்போ என் காஞ்சுகேட் பீமில் இங்கே டிஃப்ளெக்ஷன் 0வாக இருந்தால் அங்கே எனக்கு மொமெண்ட் 0வாக இருக்கும். இங்கே ஸ்லோப்பு 0வாக இருந்தால் அங்கே ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீ எண்டாக மாற்றுறோம். அப்போ போத் எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்தால் எனக்கு 2 எண்டுமே நான் ஃப்ரீ எண்டாக மாற்றுறேன். அதே இது ஒரு எண்டு இப்போ எனக்கு ரோலராக இருக்குது, இன்னும் 2 பிண்டாக இருக்குது. அப்போ ரோலரு பிண்டு எண்டாக இருக்கும்போது காஞ்சுகேட் பீமில் சேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவும் y ஈக்குவல் டு 0, எனக்கு அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஈக்குவல் டு 0. டிஃப்ளெக்ஷன் 0வாக இருந்தால் எனக்கு மொமெண்ட் 0வாக இருக்கும். அதனால ஒரு ரோலரும் பிண்டு வந்துச்சுன்னா காஞ்சுகேட் பீமில் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதே இந்த 3வது கேஸ் பாருங்க, இன்பிட்வீனில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, இன்பிட்வீனில் பிண்டு இருக்கு. அப்போ இன்பிட்வீனில் பிண்டு இருந்தால் என்னோட அந்த இடத்துல என்னோட டிஃப்ளெக்ஷன் மட்டும் 0. அப்போ டிஃப்ளெக்ஷன் 0வாக இருந்தால் அந்த இடத்துல நான் மொமெண்ட்டை 0 ஆக்கணும். அதுக்கான என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ஹிஞ்ச் கொடுக்கணும். அப்போ கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னாங்க, ஒரு ரியல் பீம் கொடுத்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் காஞ்சுகேட் பீம் கேட்பாங்க. ஒரு காஞ்சுகேட் பீம் கேட்பாங்க. அப்போ இதில் ஃபிக்ஸ்டுனா ஃப்ரீயாக மாற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னடும் ரோலரும் என்னோட டெட் எண்டில் இருந்துச்சுன்னா காஞ்சுகேட் பீமில் அப்படியே தான் வச்சுக்கணும். இன்பிட்வீனில் பின்னடோ ரோலரோ இருந்துச்சுன்னா அதை நான் என்னவா மாற்றணும்னா ஹிஞ்சிடாக மாற்றணும். ஸோ இது ஒரு முக்கியமான ரூலு. ஓகேங்களாங்க. ஸோ இதுவரை பார்த்தது கிளியரா? நம்ம இதுவரை ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் பார்த்துட்டோம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனில் ஒரு 80% பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில ரிசல்ட் மட்டும் பெண்டிங். சாட் பாக்ஸில் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்களேன், ஏதாவது டவுட் இருந்தால்.
ஸோ இந்த கிளாஸு நம்ம ரிவிஷன் கிளாஸாக தான் பார்க்குறோம். ஓகேங்களாங்க? ஸோ உங்களுக்கு நான் இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா. சரிங்களாங்க? இப்போ இதில் பாருங்க, இப்போ இதனோட ரிசல்ட்டை கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. நான் எல்லா ரிசல்ட்டையும் சேர்த்து ஒரே சிங்கிள் இதில் எழுதியிருப்பேன். ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்லேயும் அப்படியே உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஆர்டர்லேயே படிங்க, நீங்கள் எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அப்போ ஒரு கேன் லிவரில் பாயிண்ட் லோடு, ஒரு கேன் லிவர்லங்க பாயிண்ட் லோடு, ஒரு கேன் லிவரில் பாயிண்ட் லோடு. ஒரே நிமிஷங்க, ஒரு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இதில் பாருங்க, ஒரு கேன் லிவரில் பாயிண்ட் லோடு. நம்ம ஏற்கனவே இதை எப்படி டெரைவ் பண்ணியே நம்ம பார்த்தோம். பட் இதுல இருந்து ஒரு சில கன்க்ளூஷன். ஒரு பாயிண்ட் லோடு வரும்போது ஸ்லோப்போட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னாங்க, எல் ஸ்கொயரா இருக்கும். டிஃப்ளெக்ஷனோட பவர் என்னவா இருக்கும், எல் கியூபா இருக்கும். அப்போ யூடிஎல் வரும்போது ஸ்லோப்போட பவர் எனக்கு எல் கியூபா இருக்கும், டிஃப்ளெக்ஷனோட பவர் எனக்கு எல் பவர் 4 இருக்கும். அப்போ இது போக காமனாக இருக்கக்கூடிய டேம் நமக்கு என்னெல்லாம் உண்டு, இந்த டபிள்யூ பை இ எல்லாம் காமன், டபிள்யூ பை இ எல்லாங்க காமன். இது போக அப்போ நீங்கள் இந்த நம்பரை மட்டும் மைண்டில் படிச்சிருந்தாலே போதும். அப்போது ஒரு பாயிண்ட் லோடு வரும்போது ஸ்லோப்புக்கு எல் ஸ்கொயர், இங்கே எல் கியூப், இங்கே எல் கியூப், இங்கே எல் பவர் 4. அப்போ டபிள்யூ பை இ எல்லா இடங்களிலுமே காமன். பாயிண்ட் லோடுனா கேபிட்டல் டபிள்யூ இருக்க போது, யூடிஎல்ல ஸ்மால் டபிள்யூ இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இதில் நம்பரை பாருங்க, ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைமிங்காகவே தான் வரும். இங்கே பாருங்க, இங்கே 2E, இங்கே பாருங்க இங்கே 3E. அதே தான். அப்போ நான் கேன் லிவர் பாயிண்ட் லோடுக்கு அடுத்து நான் கேன் லிவரில் யூடிஎல் படிக்கிறேன். அப்போ 2, 3, அடுத்த நம்பர் பாருங்க 6, அடுத்தது பாருங்க 8. இது ஒரு ரைமிங்காக உங்களால் ஈஸியாக நான் வச்சுக்க முடியும். அப்போது பாயிண்ட் லோடு வரும்போது எல் ஸ்கொயர், டிஃப்ளெக்ஷனுக்கு எல் கியூபு, யூடிஎல் வரும்போது ஸ்லோப்புக்கு எனக்கு எல் கியூபு, டிஃப்ளெக்ஷனுக்கு எல் பவர் 4. இது போக டபிள்யூ பை இ எல்லா இடங்களிலுமே காமன். பாயிண்ட் லோடுனா கேபிட்டல் டபிள்யூ, யூடிஎல்னா ஸ்மால் டபிள்யூ. மீது நம்பர் பாருங்க 2, 3, 6, 8, 2, 3, 6, 8. நான் எல்லாம் ஒரே நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி சொன்னேன். ஒரு நாள் இப்படி படிங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வேலையும் டிஃபால்ட்டாக வந்துடும். சரிங்களாங்க? அது அதே மாதிரிங்க. இப்போ நம்ம 2, 3, 6, 8 பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது பாருங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோடு எக்ஸாக்டாக சென்டரில். அப்போ என்னோட ஸ்லோப் பாருங்க. அப்போ பாயிண்ட் லோடு அப்படின்னாலே எனக்கு ஸ்லோப்புக்கு எல் ஸ்கொயர், டிஃப்ளெக்ஷனுக்கு எல் கியூப். அப்போ கடைசியாக நம்ம முடிச்சோம் 6, 8ல் முடிச்சோம். இப்போ எனக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கும் பாருங்க, 16, அடுத்து 48, 16, 48. அப்போ டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 16E, இங்கே டபிள்யூ எல் கியூப் பை 48E. இந்த டேபிள் அப்படியே படிங்க. சிங்கிளாக ஒரு வேல்யூ படிக்கிறது கஷ்டம், ஆனால் மொத்த டேபிள் ஈஸியாக மண்டையில் நிற்கும். அதே இதுங்க யூடிஎல் வரும்போது, அப்போ யூடிஎல்ல எனக்கு எல் கியூப் வந்துடும். அப்போ டபிள்யூ எல் கியூப் பை இஐ போக எனக்கு என்ன நம்பர் இருக்குது, 24E இருக்குது. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் தனியாக இருக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, ரிப்பீட்டடாக கொஸ்டின்லேயே இருக்கும். 5/3 84, டபிள்யூ எல் பவர் 4 பை இஐ. 5/3 84ங்க, டபிள்யூ எல் பவர் 4 பை இஐ. அப்போது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை நான் ஃபிக்ஸ்டு எண்டாக மாற்றுறேன். அப்போ டிஃப்ளெக்ஷனில் என்ன சேஞ்ச் இருக்கும், அப்போ டிஃப்ளெக்ஷன் குறையும். எவ்வளோ குறையும், பாயிண்ட்லோட ஃபிக்ஸ்டாக மாற்றும் போது எனக்கு 1/4 ரெடியூஸ் ஆகும், 1/4 ரெடியூஸ் ஆகும். அப்போ எனக்கு என்னோட ஃபார்முலா திரும்ப என்ன கிடைக்கும், 4 × 48 போட்டிங்கன்னா எனக்கு 192. அப்போ டபிள்யூ எல் கியூப் பை 192EA. அதே இதுங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் யூடிஎல்ல நான் ஃபிக்ஸ்டு யூடிஎல்லாக மாற்றும் போது எனக்கு டிஃப்ளெக்ஷனில் எவ்வளோ குறையும், 1/5 குறையும். அப்போ அங்கே ஏற்கனவே 5/384 இருக்குது. அப்போ 5 போச்சுன்னா மீதி டபிள்யூ எல் பவர் 4 பை 3, டபிள்யூ எல் பவர் 4 பை 384E இருக்கும். அடுத்து அதே மாதிரிங்க, ஒரு கேன் லிவரில் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். ஏற்கனவே டபிள்யூ எல் கியூப் பை 24E நம்ம எதுக்கு படிச்சு வச்சிருக்கோம், யூடிஎலுக்கு படிச்சு வச்சிருக்கோம், சிம்பிளி சப்போர்ட்டட் யூடிஎல். அப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் யூடிஎல்லும் ஒரு கேன் லிவரோட யூனிஃபார்ம்லி வேரிங் லோடோட ஸ்லோப் ரெண்டுமே சேம். ரெண்டையும் கரெக்டாக அவங்க மைண்டில் வச்சு. அதே இது டிஃப்ளெக்ஷன் எனக்கு வரும்போது டபிள்யூ எல் பவர் 4 பை 30EA, டபிள்யூ எல் பவர் 4 பைங்க 30EA. சரிங்களாங்க? அதே மாதிரி ஒரு கேன் லிவரில் எண்டில் கப்புள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர்னு மொமெண்ட்டு. அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் போடும்போது ML பை EI வந்துடும். இதனோட சென்ட்ராய்டு எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா L/2. அப்போ ML
இப்போ இஏ எல் பை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு எம்எல் ஸ்கொயர் பை 2ஏ வந்துடும். அப்போ ஒரு கேன்லிவர் கப்புள் வரும்போது எம்எல் பை இஏஇ, இங்கே வரும்போது எம்எல் ஸ்கொயர் பை 2ஏ. அது மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ரெண்டு எண்ட்லையுமே எனக்கு மொமெண்ட் இருக்கு, ரெண்டு எண்டுமே மொமெண்ட் இருக்கு. அப்போ என்னோட ஸ்லோப்பு எம்எல் பை 2ஏஇ, என்னோட டிஃப்ளெக்ஷன் எம்எல் ஸ்கொயர் பை 8ஏ. அப்போ இதே இது போன கேஸில் ரெண்டு எண்டில் மொமெண்ட் இருந்துச்சு, இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு எண்டில் தான் மொமெண்ட் இருக்கு. அப்போ டிஃப்ளெக்ஷன் இதில் பாதி. அப்போ இதுக்கு ஆஃப் என்னவா இருக்கும்? டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 16ஏ இருக்கும். டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 16ஏ இருக்கும். ஸ்லோப்பு பாருங்க, ஸ்லோப்பு பாருங்க, இதில் நல்லா கவனிச்சுங்க. எனக்கு பியில தான் மொமெண்ட் இருக்கு. எந்த எண்டில் மொமெண்ட் இருக்கோ அந்த எண்டில் எம்எல் பை 3ஏ, எம்எல் பை 3ஏ. எந்த எண்டில் மொமெண்ட் இல்லையோ அங்கே எனக்கு எம்எல் பை 6ஏ, எம்எல் பை 6ஏ. சரிங்களாங்க? அதே மாதிரி ஒரு கேன்லிவர் பாயிண்ட் லோடு எக்ஸாக்டாக மிட்ல இருக்கும்போது, பாயிண்ட் லோடு மிட்ல இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் அண்டர் தி லோடுன்னு கேட்பாங்க. அது மாதிரி டிஃப்ளெக்ஷன் அட் தி ஃப்ரீ எண்டும் கேட்பாங்க. ரெண்டையுமே படிச்சு வச்சுங்க. ஒரு டிஃப்ளெக்ஷன் அண்டர் தி லோடுனா ஏற்கனவே கேன்லிவரில் பாயிண்ட் லோடு வரும்போது நமக்கு என்ன தெரியும்? WL³ பை 3ஏ தெரியும். அப்போ எல்லுக்கு பதிலாக L பை 2 போடுங்க. 2க்கு கியூப் எடுத்தீங்கன்னா எனக்கு 8, கீழே ஏற்கனவே ஒரு 3 இருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? WL³ பை 24ஏ. இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இது அண்டர் தி லோடு, டிஃப்ளெக்ஷன் அண்டர் தி லோடு. இதுவும் சில எக்ஸாம்பிள் அப்படியே வந்திருக்கும். இதே இது ஃப்ரீ எண்டில் கேட்டாங்கன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? டிஃப்ளெக்ஷன் அட்டு லோடு ப்ளஸ் ஸ்லோப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டோம். அதுலேருந்து இந்த வந்தது தான் இந்த ஃபார்முலா 5/48 WL³ பை EI. இந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. நம்மளோட எக்ஸாமில் கொஸ்டினில் சம்மே வந்துருச்சு. ஏயில் இந்த 5/48 WL³ பை EI வச்சு சம்மே கேட்டிருக்காங்க நமக்கு. அதே இது ஸ்லோப் வரும்போது கேன்லிவரில் பாயிண்ட் லோடு வரும்போது ஸ்லோப்புக்கு என்னங்க பார்த்தோம்? யாராவது சாட் பாக்ஸில் WL² பை, நம்ம ஃபர்ஸ்ட் அதான் படிக்கவே ஆரம்பித்தோம். WL² பைங்க சாட் பாக்ஸில் யாராவது? ஸோ WL² பைங்க 2E. அப்படிங்க பாருங்க, எக்ஸாக்டா லோடு பாயிண்ட்ல எனக்கு ஸ்லோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல் இருக்கிற இடத்துல L பை 2 போடுங்க. அப்போ 2க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4, கீழே ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. அப்போ எனக்கு WL² பை 8ஏ, WL² பை 8ஏ. சரிங்களா? இதில் உள்ள ஒவ்வொரு ரிசல்ட்டுமே ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்டதை மட்டும் நான் கன்சல்டேட் பண்ணியிருக்கேன். இது போக ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு, நம்ம கொஸ்டினில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்து என்ன செஞ்சுருங்க, நோட் பண்ணி படிச்சுங்க. இது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் போய் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் உன்னால் எவ்வளோ படித்து வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படித்து வச்சுக்க. இப்போ கிளியராக அடுத்து போயிடலாமா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நான் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் முடிச்சிட்டேன். அடுத்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த சாப்டர் போக போகிறேன். ஸோ இந்த ரெண்டு கொஞ்சம் லென்த்தியான சாப்டர், கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. மீதி வர சாப்டர்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், வேகமாக பார்த்துடலாம். அடுத்து கண்டினியூ பண்ணலாமாங்க? ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட கிளாஸில் என்ன ஆர்டரில் பார்த்தோமோ அதே ஆர்டரில் தான் நான் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரேன். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸ் எல்லாம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அதெல்லாம் வேகமாக சொல்லிடலாங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டரில் பார்த்துட்டு வந்தோமோ கிளாஸு அதே ஆர்டரில் தான் நான் ரிவிஷன் பண்ணிட்டு வரேன். என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் அதே ஆர்டரில் தான் எழுதிட்டு வந்திருப்பேன். ஸோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இதுவே நான் காலையிலேருந்து எழுத ஆரம்பித்தது 3 மணி வரை என்னால் இவ்வளோ தான் எழுதி முடிக்க முடிஞ்சு. மீதி பார்த்து நான் திரும்ப உட்காந்து எழுதி திரும்பவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களாங்க? ஸோ இப்போ அடுத்த சாப்டர் பாருங்க. ஸோ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங், தியரி ஆஃப்ங்க சிம்பிள் பெண்டிங். அப்போ இந்த தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா தியரி ஆஃப் பியூர் பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் நம்ம சொல்லலாம், அப்படி இல்லைனாக்க தியரி ஆஃப் பியூர் பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ பியூர் பெண்டிங் அப்படின்னாலே ஒன்லி பெண்டிங் மொமெண்ட், தெர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸ். இந்த ஒரு வேர்டை கரெக்டாக மைண்டில் வச்சு. அப்போ சிம்பிள் பெண்டிங் பியூர் பெண்டிங் அப்படின்னாலே
இட் ஹேவ் ஒன்லி பெண்டிங் மொமெண்ட், தெர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸ். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கேஸை போட்டிருப்பேன் எக்ஸாம்பிள். ஒரு கேன்லிவர் சப்ஜெக்டட் டு கப்புள் அட் ஃப்ரீ எண்டு, இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு ஒரு எண்டில் கிளாக் வைஸ், இன்னொரு எண்டில் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்க. ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருந்தால் எனக்கு அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு எண்டு கிளாக் வைஸ், இன்னொரு எண்டு ஆன்டி கிளாக் வைஸ், அதுவும் ஒரு பியூர் பெண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். மூணாவது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாயிண்ட் லோடு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாயிண்ட் லோடு, எக்ஸாக்டாக சென்டரை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதுக்கும் அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வரைஞ்சிங்கன்னா இங்கேருந்து இது ஒரு பாக்ஸ், இங்கேருந்து இது ஒரு பாக்ஸ், இன்பிட்வீனில் எனக்கு என்ன இருக்காது, நோ ஷியர் ஃபோர்ஸ். அதே கேஸ் தான் ஒரு ஓவர் ஹேங்கிங் பீமு கான்சென்ட்ரேட் லோடு. அப்போ இது டவுன்வர்டில் ஒரு பாக்ஸ், இது அப்வர்டில் ஒரு பாக்ஸ், இன்பிட்வீனில் எனக்கு என்ன இருக்காது, நோ ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களாங்க. அப்போ ஒரு பியூர் பெண்டிங்க்கு இந்த 4 கேஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 4 கேஸஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க. அப்போ ஒரு பியூர் பெண்டிங், சிம்பிள் பெண்டிங்னு வரும்போதே நம்ம வேற இன்னும் என்ன டேர்மெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நியூட்ரல் ஆக்சிஸை கண்டிப்பாக தெரியும். அப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் எது வழியாக பாஸ் ஆகும்? இட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நியூட்ரல் ஆக்சிஸ் எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னா, இட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி செக்ஷன். அதை மாதிரி ஸ்ட்ரெயின் என்ன ஆகும் அப்படின்னாக்க பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆகும். அப்போ இதுக்கும் கண்டிப்பாக தெரியணும். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோடு அப்ளை ஆகும்போது எனக்கு டென்ஷன் எங்கே டெவலப் ஆகும்? பாட்டமில் டெவலப் ஆகும். அப்போ டாப்பில் எனக்கு என்ன இருக்கும்? கம்ப்ரெஷன் இருக்கும். இதே இது ஒரு கேன்லிவர் பீம் லோடு அப்ளை பண்ணும்போது டாப்பில் எனக்கு டென்ஷன் இருக்கும், கீழே எனக்கு கம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ எனக்கு இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு எடுத்துட்டிங்கன்னா எனக்கு டென்ஷன்லேருந்து கம்ப்ரெஷனில் ஸ்ட்ரெயின் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு எண்டில் கண்டிப்பாக ஜீரோவே என்ன ஆகும்? கிராஸ் ஆகும். அப்போ நியூட்ரல் ஆக்சிஸோட டெஃபினிஷன் சொல்லும்போது ஸ்ட்ரெயின் சேஞ்சஸ் இன் சைன், இதை கரெக்டாக ஞாபகம். ஸ்ட்ரெயினுங்க சேஞ்சஸ் இன் சைன். சரிங்களாங்க. ஸோ அப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு டேமை கண்டிப்பாக மைண்டில் வச்சுங்க. அதுக்கு 2 கண்டிஷன் சொல்கிறேன். இட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது மாதிரி டெஃபினிஷனாக சொல்லும்போது ஸ்ட்ரெயின் சேஞ்சஸ் இன் சைன், டென்ஷன்லேருந்து கம்ப்ரெஷன் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கோட ஈக்குவேஷன். E/R = M/I = F/Y. எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ அப்படின்னு மைண்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ. அப்போ E/R M/I F/Y. இதில் நான் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணுறேன். E/R = M/I. அப்போ இதில் இருந்து நான் ஈயை மட்டும் இங்கே கொண்டு போனேன்னா 1/R = M/EA கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துடணும். அப்போ கர்வேச்சருங்கிறது 1/R. அப்போ எனக்கு அதை M/EAன்னு எழுதலாம். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சு M/EAன்னு எழுதலாம். சரிங்களாங்க. அதே மாதிரிங்க ஃபர்ஸ்டையும் 3ஐயும் நான் ரிலேட் பண்ணும். ஃபர்ஸ்டையும் 3ஐ. அப்போ E/R F/Y. இதில் நான் ஒய்யை இங்கே கொண்டு வரேன், இங்கே கொண்டு வரேன். அப்போ ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் நான் எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரெயின் எழுதலாம். ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் நான் எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெயின் Y/R. இதில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு கன்க்ளூஷனு தியரிட்டிக்கலாகவும் சில கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எனக்கு டிஸ்டன்ஸு ஒய் இன்க்ரீஸ் ஆக என்னோட ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக என்னோட ஸ்ட்ரெயின் என்ன ஆகும் அப்படின்னாங்க? இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரே நிமிஷம் சார்ஜ் மட்டும் போட்டுக்கோம். கிளியராங்க. அடுத்தது நான் செகண்டையும் 3ஐயும் எடுத்தேன். ஃபர்ஸ்டையும் செகண்டையும் எடுத்தேன், கர்வேச்சரை டிஃபைன் பண்ண முடிஞ்சு. ஃபர்ஸ்டையும் தேர்டையும் எடுத்தேன், ஸ்ட்ரெயினை டிஃபைன் பண்ணோம். செகண்டையும் தேர்டையும் எடுக்கிறோம், இதுலேருந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணும். அப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து பாருங்க. அப்போ M/I = F/Y எடுக்கிறேன். அப்போ இதுலேருந்து I/Yங்கிறத நான் செக்ஷன் மாடலஸ்ன்னு சொல்கிறேன். இதை நான் F/Z சொல்லலாம், இல்லை சிக்மா × Z சொல்லலாம். நிறைய புக்கில் சிக்மானே கொடுத்துருப்பாங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை.
அதனால் நானும் m = சிக்மா இன்டு z அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? நம்மளோட கொஸ்டின்ல வந்து பார்த்தோன்னா யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே கேட்டிருப்பாங்க. யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யாராவது சாட் பாக்ஸில் சொல்ல முடியுமாங்க? யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட ஏஇ கொஸ்டின்ல அப்படியே இருக்கு. யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னங்க? கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேங்களாங்க? சாதாரண மொமெண்ட்டோட யூனிட் தான். நீங்கள் ஜஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. வெறும் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. அப்போ கிலோ நியூட்டன் மீட்டர், கிலோ நியூட்டன் மீட்டர். இல்லைன்னா நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாலும் ஓகே தான். சிக்மாக்கு உனக்கு யூனிட் தெரியும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அப்போ சாதாரண ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். செக்ஷன் மாலஸுக்கு நமக்கு தெரியும் பிடி ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன தெரியும்? மீட்டர் கியூப். அப்போ இதுலேருந்து போட்டிங்கனாலும் நமக்கு கிலோ நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். இது நம்மளோட கொஸ்டினில் அப்படியே வந்துருக்கு. அப்போ இதுலங்க என்னோட செக்ஷன் மாலஸ் அப்படிங்கிறது I/Y. அதை கரெக்டாக அவங்க மைண்டில் வச்சுங்க. அப்போ இதுல இருந்து ஒரு பீமுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதனுடைய செக்ஷன் மாலஸை பொறுத்தது. அப்போ ஒரு பீமு எனக்கு ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னாங்க, இட் ஷுட் ஹேவ் அ ஹையஸ்ட் செக்ஷன் மாலஸ். ஒரு பீமு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய செக்ஷன் மாலஸ் ஹையராக இருக்கும். செக்ஷன் மாலஸ் அதிகமாக இருந்தால் என்னோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். இதையும் பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா M = சிக்மா இன்டு Z. அப்போ செக்ஷன் மாலஸையும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதுவும் நம்ம கொஸ்டின்ல இருக்கு. செக்ஷன் மாலஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? அப்போ குறையும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னாங்க? குறையும். சரிங்களாங்க? இப்போ சில செக்ஷனுடைய செக்ஷன் மாலஸை பார்த்து வச்சுங்க. இதுவும் நிறைய எக்ஸாமில் அப்படியே வந்திருக்கு. நம்ம ஒரு ஏறத்தாழ ஒரு 8 செக்ஷனுக்கு நான் எழுதியிருப்பேன். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலரு. அப்போ ரெக்டாங்குலருடைய செக்ஷன் மாலஸ் Z = I/Y BD^12 + D/2 போட்டிங்கன்னா என்னோட செக்ஷன் மாலஸ் என்ன கிடைக்கும்? BD²/6. இது என்னோட மேஜர் ஆக்சிஸ் IXX. இப்போ நான் ஒருவேளை மைனர் ஆக்சிஸை பொறுத்து கேட்குறேன் IYY. அப்போ BD^12க்கு பதிலாக நம்ம DB^12 போடணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னோட செக்ஷன் மாலஸ் இங்கே BD²/6னா இங்கே DB²/6. DB²/6. அதே இதுங்க ஒரு ஸ்கொயரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன தெரியும்? இங்கே BD^12னா அங்கே A⁴4/12. அப்போ A⁴4/12 டிவைடட் பை A/2 போட்டிங்கன்னா எனக்கு A³/6. அதே ஸ்கொயரை நான் டயகனலாக பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒன்று வித் டயகனல்னு சொல்லலாம், இல்லை ராம்பஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ எனக்கு அதனுடைய செக்ஷன் மாலஸ்ன்னு வரும்போது அதே மாதிரி A⁴4/12 டிவைட் பை A/√2 போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? A³/6√2 கிடைக்கும். A³/6√2. அப்போ இந்த செக்ஷன் மாலஸை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அப்படியே வந்துடும். அப்போ அதே இதுங்க ஒரு ட்ரையாங்குலரு. அப்போ அதே மாதிரி BH³/36/2H/3 போடும்போது எனக்கு என்ன வருதுன்னா BH²/24. BH²/24. இதே மாதிரி ஒரு சர்க்குலருக்கு இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் I/Y. அப்போ π/4/64 π/2 போட்டிங்கன்னா π/32. π/32. இதே மாதிரி ஹாலோ சர்க்குலர். அப்போ π கேபிட்டல் π/4 மைனஸ் ஸ்மால் π/4 டிவைட் பை 32 இன்ட்டு கேபிட்டல் டயா. ஜஸ்ட் நான் I/Y தான் போட்டிருக்கேன். I/Y. ஒரு ஹாலோ சர்க்கிளோடைய I நமக்கு என்ன தெரியும்? π/64 π/4 மைனஸ் ஸ்மால் π/4. ஒய்யோட வேல்யூ D/2 போட்டிங்கன்னா இது என்னுடைய செக்ஷன் மாலஸ் ஃபார் ஹாலோ சர்க்குலரு. அது மாதிரி ஹாலோ ரெக்டாங்குலர் கேட்டாங்கன்னா கேபிட்டல் B கேபிட்டல் D³ மைனஸ்ங்க ஸ்மால் b ஸ்மால் D³ டிவைட் பை 6 இன்ட்டு கேபிட்டல் D. ஸோ இந்த 8 செக்ஷனுக்குமே கொஞ்சம் தெளிவாக செக்ஷன் மாலஸை பார்த்து வச்சுங்க. எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அந்த 8ல் ஏதாவது ஒரு செக்ஷன் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்துடும். அதே மாதிரிங்க ஒரு பெண்டிங்கை பொறுத்தவரையில் மோஸ்ட் சூட்டபிள் செக்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒரே நிமிஷங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒரு 5 செக்ஷன் நான் கம்பேர் பண்ணுறேன். என்ன செக்ஷன்லாண்டு? ஒரு I செக்ஷனு, ரெக்டாங்குலர், ஸ்கொயரு, சர்க்குலரு, ரெக்டாங்குலர் வித் மைனர் ஆக்சிஸ். அதாவது ஓரியன்டேஷன் நம்ம திருப்பி வச்சிருக்கோம். இது IXXனா இது IYY. அப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும், மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் செக்ஷன் மாலஸ் இருக்கும். எப்படி கேட்டாலும் சரி
அப்போ இருக்கையிலே ஹையஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஐ செக்ஷன், ரெண்டாவது ரெக்டாங்குலர், மூணாவது ஸ்கொயர், நாலாவது சர்க்குலர், அஞ்சாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் வித் மைனர் ஆக்சிஸ் ஓரியன்டேஷன். மைனர் ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் இந்த அஞ்சையும் கொஞ்சம் கரெக்டாக மைண்டில் வச்சுங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்துடும். அப்போது இருக்கையிலே பெண்டிங்க்கு மோஸ்ட் சூட்டபிள் செக்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஐ செக்ஷன். ஐயில் ஆப்ஷனில் இல்லைன்னா நம்ம ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பீம் ஆர்சிசி பீமெல்லாம் வரும்போது நம்ம மோஸ்ட்லி எதான் ப்ரிஃபர் பண்ணுவோம், ரெக்டாங்குலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அது மாதிரி ஸ்டீல் வரும்போது ஒரு பீம் அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ஐ. அதனால ஐயும் ரெக்டாங்குலர் ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும்போது ஐ தான் சூட்டபிள். இன்கேஸ் ஐ ஆப்ஷனில் இல்லாதப்போ ரெக்டாங்குலர் தான் நமக்கு ஆப்ஷன். சரிங்களாங்க. அடுத்து அதே மாதிரிங்க பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். அப்போ யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னாலே என்டையர் செக்ஷன்லையுமே எனக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சேமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சு, என்டையர் செக்ஷன்லையும் எனக்கு என்ன சேமாக இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சேமாக இருக்கணும். அதுதான் நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னே மீன் பண்ணுறேன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட் எவ்ரி செக்ஷன். அப்போ எம் ஈக்குவல் டு சிக்மா இன்ட் இசட்ல, எம் ஈக்குவல் டு சிக்மா இன்ட் இசட்ல இப்போ எனக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு சேம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ எனக்கு என்ன கண்டிஷனாக இருக்கணும், எம்மு டாக்ஸி ப்ரொபோஷனல் டு செக்ஷன் மாலஸாக இருக்கும். எம்மு டாக்ஸி ப்ரொபோஷனல் டு செக்ஷன் மாலஸாக இருக்கும். சரிங்களாங்க. இப்போ யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு கண்டிஷன். என்ன கண்டிஷன்லாம், அப்போ என்னுடைய எம் ஈக்குவல் டு டாக்ஸி ப்ரொபோஷனல் டு செக்ஷன் மாலஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போது செக்ஷன் மாலஸ் ஃபார் ரெக்டாங்குலருக்கு பிடி ஸ்கொயர் பை 6. இப்போ இதுலேருந்து நான் ரெண்டு கண்டிஷன் சொல்கிறேன். ஒன்று வித்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டெப்த்தை வேரி பண்ணலாம், இல்லை டெப்த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வித்தை வேரி பண்ணலாம். இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் அப்படியே வரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்மு டாக்ஸி ப்ரொபோஷனல் டு நான் பிடி ஸ்கொயர் பை 6ன்னு சொல்லிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நான் வித்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். அப்போ நம்ம டெப்த்தை தான் வேரி பண்ணுறோம். எதை வேரி பண்ணுறோமோ அதோட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் டி ஸ்கொயர் டாக்ஸி ப்ரொபோஷனல் டு எம்னு எடுத்து எழுத முடியும். எதை வேரி பண்ணுறோமோ அதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ டி ஸ்கொயருங்க டாக்ஸி ப்ரொபோஷனல் டு எம். அப்போ இதுல இருந்து டி டாக்ஸி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்னு எழுதலாம். இது ஒரு முக்கியமான ரிலேஷன். டிங்க டாக்ஸி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். சரிங்களாங்க. இதுவும் அதே மாதிரி இப்போ ஒருவேளை டெப்த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வித்தை வேரி பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு பி டாக்ஸி ப்ரொபோஷனல் டு எம். பிங்க டாக்ஸி ப்ரொபோஷனல் டு எம். சாதாரண எம்மு டாக்ஸி ப்ரொபோஷனல் டு பிடி ஸ்கொயர் பை 6ல் இருந்து தான் இந்த ரெண்டையுமே கொண்டு வரும். இப்போ எனக்கு அடுத்ததுங்க, ஒருவேளை சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோடு, இதுக்கு டெப்த்து வித்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு பாயிண்ட் லோடு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், WL/4 மொமெண்ட். அதாவது நமக்கு ஈக்குவேஷன் வந்து M ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இசட். இந்த இசட்டுக்கு பதிலாக நான் பிடி ஸ்கொயர் பை 6 போட போகிறேன். ஒரு நிமிஷங்க. M ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இசட்டில் இசட்டுக்கு பதிலாக நான் பிடி ஸ்கொயர் பை 6 போட்டிருக்கேன். அப்போ மொமெண்ட்டுக்கு நான் WL/4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டெப்த்தை வேரி பண்ணுறேன், டெப்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுங்க, மற்றதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வாங்க. அப்போ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணால் டெப்த்தோட ஈக்குவேஷன் இது. அது மாதிரி இங்கே வரும்போது வித்துக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை 4 கேஸுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க. நான் கேன்லிவரில் நான் சிம்பிளி சப்போர்ட்டடில் பாயிண்ட் லோடுக்கு மட்டும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சிம்பிளி சப்போர்ட்டில் யூடிஎலுக்கு, கேன்லிவரில் பாயிண்ட் லோடுக்கு, கேன்லிவரில் யூடிஎலுக்கு, இந்த 4 கேஸுக்கு மொமெண்ட்டோட ஃபார்முலா மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க. அப்போ பாயிண்ட் லோடுக்கு W/L, யூடிஎலுக்கு WL²/2, இதே இது சிம்பிளி சப்போர்ட்டட் யூடிஎல் வரும்போது WL²/8. இந்த 4 கேஸுக்குமே டெப்த்து வித்து எக்ஸாமில் கேட்பாங்க. கொஞ்சம் தெளிவாக படிச்சு வச்சுங்க. ஸோ கிளியராங்க. ஸோ ஏதாவது ஃபாலோ பண்ண முடியலன்னா மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் வேறு ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஆறீங்க. பெண்டிங்கை பொறுத்தவரையில் ஹாலோ செக்ஷன் பொதுவாக நமக்கு வராது, டார்ஷனில் தான் வரும். நான் டார்ஷனில் வரும்போது சொல்கிறேன்.
ஸோ அடுத்ததுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்போசிட் செக்ஷன். காம்போசிட் செக்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. காம்போசிட் செக்ஷனு ஒரே நிமிஷங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க காம்போசிட் செக்ஷன். காம்போசிட் செக்ஷனு அப்போ காம்போசிட் செக்ஷன் அப்படின்னாலேங்க மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டீலு, பிராஸு, ஸ்டீலு, காப்பர் இப்படி வந்து பார்த்தீங்கன்னாங்க மோர் தென் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் காம்போசிட் செக்ஷன். காம்போசிட் செக்ஷன். அப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டயக்ராமில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இப்போது என்னோட ஒரு மெட்டீரியலோட இது வித்தை வந்து நான் பின்னு சொல்கிறேன். 2 ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 2 மெட்டீரியலோட திக்னஸை நான் திக்னஸை நான் இண்டிகேட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டுங்க ஈக்குவலண்ட் வித்து. அப்போ இதுக்கு முன்னாடி வர சிங்கிளாக இருக்கும்போது நான் வித்தை நம்ம பொதுவாக பின்னு மட்டும் டினோட் பண்ணியிருப்போம். அதே இப்போ காம்போசிட் செக்ஷன் வரும்போது ஈக்குவலண்ட் வித் அப்படிங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணுறோம். இதே அப்படி கேட்பாங்க. ஒரு ஈக்குவலண்ட் வித் ஆஃப் தி காம்போசிட் செக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஈக்குவலண்ட் வித் அப்படின்னாலே பி பிளஸ் 2mt. இந்த எம்ங்கிறது மாலர் ரேஷியோ. அப்போ உங்கள் மாலர் ரேஷியோவை உள்ள ஆட் பண்ணும். எம்மை நம்ம மாலர் ரேஷியோ கன்சிடர் பண்ணுறோம். அப்போ மாலர் ரேஷியோன்னு எனக்கு வரும்போது யங் ஸ்மாலர்ஸ் ஆஃப் தி ஹையர் வேல்யூ டிவைட் பை யங் ஸ்மாலர்ஸ் ஆஃப் தி லோயர். அப்போ 2 மெட்டீரியலில் எனக்கு என்னோட யங் ஸ்மாலர் எதுக்கு ஹையரோ அதுதான் என்னோட நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலண்ட் வித் அப்படிங்கிறது பி ப்ளஸ் 2mt. அதை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுது. பி ப்ளஸ்ஸுங்க 2mt. அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இதில் இது எம்ங்கிறது மாலர் ரேஷியோ. எம் மாலர் ரேஷியோவை நம்ம எம்முன்னு நோட் பண்ணுறோம். சரிங்களாங்க? அடுத்தது பாருங்கள் ஃப்ளிக்ஸ்டு பீம். அப்போ இந்த ஃப்ளிக்ஸ்டு பீமே என்னன்னு கேட்பாங்க. இப்போ டிம்பர் பீமுங்க ஸ்ட்ரென்தன்டு பை ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ். அதை நம்ம ஃப்ளிக்ஸ்டு பீம்னு சொல்கிறோம். ஃப்ளிக்ஸ்டு பீம்ங்கிறதுங்க டிம்பர் பீமு ஸ்ட்ரென்தன்டு பை ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளிக்ஸ்டு பீம். அப்போ இதே மாதிரிங்க. அப்போ இதில் என்ன இருக்கும், எனக்கு டிம்பர் இருக்கும், ஸ்டீல் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். அப்போ இங்கேயும் எனக்கு ஈக்குவலண்ட் வித்தை தான் யூஸ் பண்ணும். பி ப்ளஸ் 2mt. அப்போ என்னோட எம் ஈக்குவல் சிக்மா இன்டி செட்டில் ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனில் என்னோட செக்ஷன் மாலஸ் பிடி ஸ்கொயர் பை 6ன்னு தெரியும். அப்போ இந்த பிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், பி ப்ளஸ் 2mt சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஈக்குவலண்ட் வித்தோட வேல்யூ தான் காம்போசிட் செக்ஷன்லேயே யூஸ் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுங்க. இப்போ கடைசியாக இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பாருங்கள், எனக்கு அப்போ 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்குது. அப்போ ஒன்று ஸ்டீலு, பிராஸ். இப்போ இந்த 2 மெட்டீரியலையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது 2 ஆப்ஷன். ஒன்று ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, நோ ரிஜிட் கனெக்ஷனு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் கனெக்ஷன். அப்போ ரிஜிட் கனெக்ஷன் வரும்போது 2 எலமெண்ட்டும் சேர்ந்து எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் ஆயிரும். அப்போ ஒரு எலமெண்ட்டோட திக்னஸ் டீயாக இருக்குது, இன்னொரு எலமெண்ட்டோட திக்னஸ் டீயாக இருக்குன்னா ரிஜிட் கனெக்ஷனை பொறுத்து இப்போ டோட்டல் திக்னஸ் எனக்கு என்ன ஆயிரும், 2t ஆயிரும். டோட்டல் திக்னஸ் எனக்கு 2t ஆயிரும். இதே இதுக்கு நோ ரிஜிட் கனெக்ஷனில் இது தனி அது தனி. அதனால என்னோட பெண்டிங் ஆக்சிஸே வந்து பார்த்தா தனித்தனியாக இருக்கும். இதை கரெக்டாக பார்த்துங்க. பிராஸ் தனியாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதுக்கு தனியாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் ரிஜிட் கனெக்ஷன் வரும்போது கம்பைண்டாக தான் இருக்கும். இதை மறந்துடாதீங்க, 2 கம்பைண்டாக தான் இருக்கும். அப்போ இந்த 2உடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னா செக்ஷன் மாலஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ இதில் கரெக்டாக நான் வச்சுங்க. இதை பொறுத்தவரையில் எனக்கு டி தான் இருக்குது. அப்போ எனக்கு பி டி ஸ்கொயர் பை 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2t ஆகிட்டு 2 எலமெண்ட்டை நான் சேர்த்துட்டேன். அப்போது 2 டைம்ஸ் டி போடும்போது 2க்கு எனக்கு என்ன ஆயிரும், 4 ஆயிரும். அப்போ 4pt ஸ்கொயர் பை 6. அப்போது ரிஜிட் கனெக்ஷனில் என்னோட செக்ஷன் மாலஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சொல்ல போனீங்கன்னா n ஸ்கொயர் நம்ம சொல்லிக்கலாம். n ஸ்கொயர் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்குதோ அதுக்கு எனக்கு ஸ்கொயர், அப்போ n ஸ்கொயர். ஸோ இது ஒரு முக்கியமானது, எக்ஸாம்ஸில் வந்துடும். அப்போ இந்த ரிஜிட்டு நோ ரிஜிட் கனெக்ஷனில் மெயினாக இந்த கம்பைன்டு பெண்டிங் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் சரிங்களாங்க, இதை பொறுத்தவரை இண்டிவிஜுவலாக இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும்போது இதில் கம்பைண்டாக இருக்கும். எழுந்துடலாம் சரிங்களாங்க. அதே மாதிரி நோ ரிஜிட் கனெக்ஷனில் இந்த ஒரே ஒரு கண்டிஷன். அப்போ இது இண்டிவிஜுவலாக பெண்டிங் ஆக்சிஸ் இருக்கிறதுனால அப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாங்க, ஸ்டீலுக்கும் பிராஸுக்கும் இதனுடைய கர்வேச்சர் நம்ம சேம்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். நம்ம எதை சேம்னு எடுத்துக்கிறோம், கர்வேச்சர். அப்போ தியரி ஆஃப் சிம்பிள் பண்ணி ஈக்குவேஷனில் அப்போ E by R equal to M by I அப்போ 1 by R equal to M by EI நம்ம எழுதிக்கலாம். அப்போ 1 by R equal to நான் ஃபஸ்ட்டு பிராஸுக்கு எழுதுறேன், EIயில் நான் பிராஸுக்குள்ளே தான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி ஸ்டீலுக்கு எழுதும்போது எல்லாம் எஸ்ஸாக எழுதிக்கிறேன். அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், இதையும் மைண்டில் வச்சுங்க. எக்ஸாம்பிள் அப்படியே வந்துடும். ஜஸ்ட்டு 1 by R equal to M by EIலேருந்து தான் வந்திருக்கு. ஸ்டீலை எஸ்ன்னு போடுறோம், பிராஸை பின்னு போடுறோம் சரிங்களாங்க. ஸோ இது வரை உள்ளது கிளியரா? கடைசியாக தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் ஒரு ரிசல்ட் மட்டும்தான் இருக்குது, இதோட முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர். ஸோ சாட் பாக்ஸில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களாங்க. நான் மோஸ்ட்லி நம்ம நோட்ஸில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இந்த பேப்பரில் நான் கொண்டு வந்திருப்பேன். எதுவுமே மேக்ஸை விடாத அளவுக்கு எதையுமே விட்டுருக்க மாட்டேன். இப்போ அடுத்ததுங்க இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். இம்பார்ட்டன்ட்ங்க அப்சர்வேஷன். அப்போ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னலாம்? அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, ஒரு ஸ்கொயரையும் அதே ஸ்கொயரை நம்ம டயகனலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதை ராம்பஸ்ன்னு சொல்லிக்கலாம், ராம்பஸ். அப்போ ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்குள்ள ஸ்ட்ரென்த் ரேஷியோ. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒரு ஸ்கொயருடைய செக்ஷன் மேலே AQ/6ன்னு நான் சொன்னேன். அதே இது ஒரு ஸ்கொயரை நான் டயகனலாக ப்ளேஸ் பண்ணும்போது AQ/6√2ன்னு சொன்னேன். அப்போ AQ/6/AQ/6√2 போடும்போது அப்போ எனக்கு √2 மட்டும் இருக்குது, √2. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னாங்க, ஒரு ஸ்கொயரு டயகனலை விட √2 டைம்ஸ் ஹையராக இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த்து. அப்படி இல்லைனாங்க 1.414 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இதே இது நான் பர்சன்டேஜில் சொன்னேன் அப்படின்னா 41.4% வந்து பார்த்தீங்கன்னாங்க ஸ்கொயரு டயகனலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹையராக இருக்கும். இது ஒரு முக்கியமான ரிலேஷன், எக்ஸாம்லேயே ரிப்பீட்டடாக வந்துடும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், ஒரு சர்க்குலர் வுட்டிலிருந்து ஒரு ரெக்டாங்குலர் வுட்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சர்க்குலர் வுட்டில் இருந்துங்க, இப்போ நம்ம ஒருவேளை ஒரு பெட்டுக்காக வீட்டிலேயே பெட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பெட்டுக்காக ஒரு ரெக்டாங்குலர் வுட்டு கட் பண்ணி நம்ம எடுக்கணும். அது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கணும்னால என்னோட செக்ஷன் மாடல்ஸ் என்னவாக இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், ஒரு சர்க்குலரு அதனோட டயாமீட்டரை நான் டின்னு சொல்கிறேன், அந்த ரெக்டாங்குலர் வுட்டுடைய டெப்த்தை நான் ஹச்சின்னு சொல்கிறேன், அதனோட வித்தை நான் பின்னு சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து ரெக்டாங்குலருடைய செக்ஷன் மாடல்ஸ் என்ன, BH²/6. BH²/6. அப்போ இதை நான் என்னோட டயாமீட்டர் நான் டயகனல்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ D² ஈக்குவல் டு எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னாங்க, B² + H² இருக்கும். அப்போ அதுலேருந்து H²ங்கிறது D² - B². அப்போ இதில் இருந்துங்க ஒரு கன்க்ளூஷனு, என்னோட மேக்ஸிமம் செக்ஷன் மாடல்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் 0வாக இருக்குங்கிற ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த சொல்யூஷனே கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்யூஷன் கிடைக்குது, என்னோட வித்து டயால √3 இருக்கும், டயா/√3. என்னோட வித்து நம்ம கட் பண்ண போகிற ரெக்டாங்குலர் வுட்டுடைய வித்து என்னவாக இருக்கும்னா டயா/√3 இருக்கணும். டெப்த்து √2/3 டயாவாக இருக்கும். இப்போ நான் ரெண்டுடைய
ரேஷியோ பார்க்குறேன். நான் படிக்கிறது டெப்த்து பை வித்து பார்க்குறேன். டெப்த்தை கொண்டு வந்து வித்தால் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு √2:1 கிடைக்கும். இதே இது ஒருவேளை வித்துக்கும் டெப்த்துக்கும் ரேஷியோ கேட்டாங்கன்னா 1:√2. கொஸ்டினை கரெக்டாக பார்த்து அடிங்க. இப்போ நம்ம படிக்கிறது டெப்த்து பை வித்து படிக்கிறோம். அப்போ √2:1. ஒருவேளை வித்து பை டெப்த்து கேட்டாங்கன்னா √2:1. இது கரெக்டாக ஞாபகம். சரிங்களாங்க. அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்கொயரை நம்ம டயகனலாக பிளேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஏன் கம்மியாக இருக்குனாங்க, இந்த எட்ஜ் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இந்த எட்ஜில் ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட் ஆனால் எனக்கு ஃபெயில் ஆயிரும். அதுக்காக நினச்சேன்னா அந்த எட்ஜை கட் பண்ணுறேன். இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த எட்ஜ், இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணி எடுக்கேன். அப்போ எவ்வளோ டெப்த்துக்கு எனக்கு கட் பண்ணும், இந்த பாருங்க, இந்த எட்ஜை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கேன். எவ்வளோ டெப்த்துக்கு கட் பண்ணும், டாப்பில் இருந்துன்னா எனக்கு 1/9. ஒருவேளை நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து கேட்டாங்கன்னா 8/9. ரெண்டே கரெக்டாக பாருங்கள். டாப்ல இருந்துன்னா 1/9, நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்துன்னா எனக்கு 8/9. கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட செக்ஷன் மாலஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 5.35% இன்க்ரீஸ் ஆகும். அதே இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா எனக்கு குறையும், அதே 5.35%. அதே மாதிரி தான் ஒரு சர்க்குலர் இருக்கும். சர்க்குலருடைய எட்ஜி ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த எட்ஜை நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணுறோம். எதுக்காக, ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. எவ்வளோ டயாக்கு கட் பண்ணும், டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா 0.01 டயா, 0.01 டயாக்கு கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது என்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ கூடும் அப்படின்னா 0.7% கூடும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா அதே 0.7% குறையும். சரிங்களாங்க. கடைசியாங்க இந்த சாப்டரோட கடைசியில் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கோட ஒரே ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பான். இப்போ 3 செக்ஷன் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஒரு ரெக்டாங்குலர், ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்குலர். இதில் மூணுமே சேம் லென்த் எடுத்துக்கிறோம், சேம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அதாவது சேம் பெண்டிங் மூமெண்ட் அப்ளை பண்ணுறோம். 3 செக்ஷனு என்ன செக்ஷன்லாம் அப்படின்னாங்க, ரெக்டாங்குலர், ஸ்கொயரு, சர்க்குலர். மூணுமே சேம் லென்த்து, சேம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அதாவது சேம் பெண்டிங் மூமெண்ட் நான் மூணுக்குமே கொடுக்குறேன். இப்போ இதில் டைமென்ஷன் பார்க்கும்போது ரெக்டாங்குலர் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாங்க, என்னோட டெப்த்து 2 டைம்ஸ் வித்தார். இந்த கண்டிஷன்லாம் கரெக்டாக பார்த்தேன். கம்பேர் பண்ணும்போது என் டெப்த்தை நான் என்ன எடுத்துக்கிறேன், வித்துக்கு 2 டைம்ஸ். இப்போ ஒவ்வொரு செக்ஷனுடைய வெயிட் பார்க்கும்போது நான் எதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன்னா ஸ்கொயரை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ ஸ்கொயரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ எனக்கு 1. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரெக்டாங்குலர் என்னன்னா 0.8 தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸுக்கு நான் இப்போ ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு 100 kg வருதுன்னா, அதே கேஸுக்கு நான் ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணால் வெயிட் வந்து எனக்கு 80 kg தான் வரும். ஏன் அப்படின்னாங்க, நமக்கு வெயிட் தான் அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் எடுத்துங்க, டன்னேஜ். இன்னைக்கு ஒரு டன்னு மார்க்கெட்டில் 60,000 ரூபாய். அப்போ நான் வெயிட் எனக்கு குறையும் போது டிஃபால்ட்டாக எனக்கு எக்கனாமிக்கல் ஆகும். அதுக்காக தான் நம்ம இதையே செக் பண்ணுறோம். அப்போ என்னோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ செக் பண்ணும்போது நான் ஸ்கொயரை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறேன் 1ன்ட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது ரெக்டாங்குலர் எனக்கு என்னென்னா 0.8. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சர்க்குலர் என்னென்னா 1.12, 1.12. அப்போ இதில் இருந்து தான் ஒரு கன்க்ளூஷன் அந்த இடத்துலயே சொன்னேன். இந்த ஆர்டரை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஐ, ரெண்டாவது ரெக்டாங்குலர், மூணாவது ஸ்கொயர், நாலாவது சர்க்குலர், கடைசியாக ஒருவேளை ரெக்டாங்குலரை நான் மைனர் ஆக்சிஸ் ஓரியன்டேஷனில் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களாங்க. ஸோ இவ்வளோதான் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் நம்ம பார்க்குறது. ஸோ இதுவரை பார்த்தது கிளியராங்க? இதுவரை பார்த்தது கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் உள்ளதுக்கு ஆக்சுவலாக நான் நோட்ஸ் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. இருந்தாலும் பழைய நோட்ஸை வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் நான் நாளைக்கு ஒரு நாளுக்குள்ளே நான் எழுதி நான் குரூப்பில் போட்டுறேன். ஏன்னா இது அப்டேட்டட். நான் முன்னாடி ஏற்கனவே ஒரு ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இது அப்டேட் பண்ணது சார், ஓரளவுக்கு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவு எழுதியிருப்பேன். ரிவிஷன் பர்பஸுக்காக மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். படிக்கிறதே டேரெக்டாக இதை வச்சு படிக்காது. நம்ம ஒரே நேரத்தில் நிறைய படிக்கும் போதுங்க நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் வேகமாக ரிவிஷனும் பண்ண முடியும்.
எல்லா நேரமும் ஏஸ் நோட்ஸே எடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னாங்க, ரிவிஷன் பண்ண முடியாது. சரிங்களாங்க. ஸோ அடுத்த சாப்டரு இது பழைய நோட்ஸு, பழைய ஷார்ட் நோட்ஸு. நான் இதையும் உங்கள் குரூப்லையும் போட்டு விட்றேன். நான் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களாங்க. ஸோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக எழுதியிருப்பேன். பட் இருந்தாலும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் திரும்ப என்னால் எவ்வளோ எழுத முடியுமோ நான் எழுதி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது இனி வரக்கூடிய போர்ஷன்லாம் ரொம்ப சிம்பிளான சாப்டர். ரொம்பங்க ஒரு சிம்பிளான சாப்டரு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த சாப்டரில் என்ன இருக்கும் அப்படின்னாங்க, நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்கெங்க மேக்ஸிமமாக இருக்கும்? நான் சொல்லும்போது அந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்கெங்க மேக்ஸிமமாக இருக்கும்? இப்போ நம்மளோட டயக்ராம்லேங்க எனக்கு எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னாங்க, என்னோட எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். இந்த ஒரு வார்த்தையை கரெக்டாக ஞாபகம். அதாவது அவுட்டர், அது டார்ஷன் வரும்போது பொதுவாக அவுட்டர் சர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் இங்கே நமக்கு வரும்போது அது என்ன ஒரு வேர்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க, எக்ஸ்ட்ரீம் ஃபைபர், அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர். எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படி இருந்தாங்க, அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர். சர்க்கிள் வந்து 0.011 டயா தானே? ஒரு டவுட்டாக பன்சால் புக் எடுத்து ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பன்சால் புக்கோட பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், அதில் ஜஸ்ட் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க. சரிங்களாங்க. இப்போ அடுத்தது பாருங்க, சிஎஸ்ட்ரெஸ். அப்போ எப்படி பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல என்டையர் செக்ஷன்ல நோ ஷியர் ஃபோர்ஸ், ஒன்லி பெண்டிங் மூமெண்ட்டோ, அதே மாதிரிங்க ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையிலையும் எனக்கு என்டையர் செக்ஷனில் அப்போ என்ன மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னாங்க, ஒன்லி ஷியரு நோ பெண்டிங். ஒன்லி ஷியருங்க நோ பெண்டிங். அதான் நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வரோம். அப்போ இங்கே பியூர் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுங்க, சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மூமெண்ட் ஃபார் தி என்டையர் செக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். இதை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதை உங்கள் நோட்ஸில் கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணி படிங்க. .01 தான் நம்ம ஏஸ் நோட்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் புண்ணியா புக்கும் ஒரு அடி, பன்சால் புக்கும் ஒரு அடி செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ எனக்கு பியூர் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட், லோடு கிடையாது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் ஃபார் என்டையர் லென்த். அது ஒரு பியூர் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காமன் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். டவ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஏ ஒய் பார் டிவைட் பை ஐபி. எஃப் இன்ட்டு ஏ ஒய் பார் டிவைட் பை ஐபி.
அப்போ ஒரு அட் எனி செக்ஷனில் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். எஃப் இன்ட்டு ஏ ஒய் பார் டிவைட் பை ஐ இன்ட்டு பி. இதில் ஒருவேளை கடைசி சாப்டர் ஆக்சுவலாக நம்ம சிலபஸ் ஷியர் சென்டருங்கிற சாப்டர் இல்லை. அதில் ஒருவேளை ஒரு டேம் இருக்கும், என்ன இருக்குனாங்க ஷியர் ஃப்ளோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஷியர் ஃப்ளோ. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் பெர் யூனிட் வித்து அப்படின்னு ஷியர் ஃப்ளோவை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஷியர் ஃப்ளோங்கிறதுங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் பெர் யூனிட் வித்து. அப்போ இந்த டேமை யூனிட் வித்தால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு பிபி கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குன்னா எஃப் இன்ட்டு ஏ ஒய் பார் டிவைட் பை ஐ மட்டும் இருக்கும். இந்த ஒன்றையும் சேர்த்து உங்கள் மைண்டில் வச்சு ஷியர் ஃப்ளோ. ஷியர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணும் அப்படின்னா வித்தை மட்டும் எலிமினேட் பண்ணணும்னு நான் வச்சுங்க. அப்போ எஃப் இன்ட்டு ஏ ஒய் பார் டிவைட் பை ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி எம்பிரிக்கலாக ஃபார்முலாவாக தான் இருக்கும். என்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குதுங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் எதுக்கும் நான் படிக்கிறேன் மேக்ஸிமமுக்கு ஆவரேஜ். அதாவது இந்த மேக்ஸிமம்ங்கிறது நான் இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஏரியாவுக்கு பதிலாக ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர், ஒய் பாருங்கிறது அதனோட சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு பதிலாக அதனோட வேல்யூவு. அதே மாதிரி டவ் ஆவரேஜுங்கிறது சாதாரண ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ரெண்டோட ரேஷியோ தான் படிக்க போகிறோம் ஒவ்வொரு கேஸுக்குமே. ரெக்டாங்குலருக்கு நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். அப்போ ரெக்டாங்குலருக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது 3/2, அதாவது 1.5. ரெக்டாங்குலருக்கு 3/2 இன்னும் ஒரு நம்பரை கரெக்டாக வச்சுங்க. ரெக்டாங்குலருக்கு 3/2. அப்போ மேக்ஸிமம் பை ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா எனக்கு 3/2, சம்டைம் ஆவரேஜ் பை மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போ எனக்கு 2/3. நான் படிக்கிறது மேக்ஸிமமுக்கு ஆவரேஜுக்கும் படிக்கிறேன். அப்போ எனக்கு 3/2. சரிங்களாங்க. அதே மாதிரிங்க அடுத்தது நான் சர்க்குலருக்கு மேக்ஸிமம் பை ஆவரேஜ் எனக்கு 4/3. இங்கே என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாங்க பேராபோலாவாக இருக்கும். என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எப்படி இருக்குனாங்க பேராபோலிக்கு. அங்கே என்னோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நியூட்ரல் ஆக்சிஸில் 0ன்னு பார்த்துருப்போம். ஆனால் நியூட்ரல் ஆக்சிஸ் 0வாக இருந்த இடத்துல தான் எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னாங்க மேக்ஸிமமாக இருக்கும். ரெண்டு அவுட்டர் சர்ஃபேஸில் எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அடுத்து அதே மாதிரிங்க ட்ரையாங்குலருக்கு மட்டும் 2 வேல்யூ. ட்ரையாங்குலருக்கு மட்டுங்க 2 வேல்யூ இருக்கும். ஒன்று அட் h/2, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாங்க அட் h/2. ஒரு ட்ரையாங்குலருக்கு மட்டும் 2 வேல்யூ இருக்கும். ஒன்று h/2, இன்னொன்று h/3. h/2ல நம்ம ஏற்கனவே ரெக்டாங்குலருக்கு பார்த்த வேல்யூ 3/2. அட் h/3ல ஏற்கனவே நம்ம சர்க்குலரில் பார்த்த வேல்யூ 4/3. அப்போ h/2ல எனக்கு 3/2, h/3ல எனக்கு 4/3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ். அப்போ சம்டைம்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஏரியான்னு போடும்போது ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டின்னு போடலாம். ஆஃப் இன்ட்டுக்கு பி இன்ட்டு டின்னு போடலாம். அப்போ நான் ஒருவேளை இந்த 3/2 இன்ட்டு டவ் ஆவரேஜ் நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு அந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3f பை பி இன்ட்டு டி அப்படின்னா பி இன்ட்டு ஹன்னு கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அது மாதிரி 4/3லையும் நான் டவ் ஆவரேஜாக ஒருவேளை எஃப் இன்ட்டு ஆஃப்னு நாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 மேலே போயிடும். அப்போ எனக்கு என்ன வரும்னா 8/8fன்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு. அப்போ h/2 h/3, h/2ல 3/2, h/3ல 4/3. எனக்கு எது தான் மேக்ஸிமம்ங்க 3/2 தான் மேக்ஸிமம். அப்போது ட்ரையாங்குலரோட மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா h/2ல இருக்கும். ட்ரையாங்குலருடைய மேக்ஸிமம் எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னாங்க 3/2ல இருக்கும். அடுத்தது பாருங்க ஒரு டயகனல் செக்ஷனுங்க. இந்த டயகனல் செக்ஷனுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், என்னோட ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னாங்க லெட்டர் பி என்ன வச்சுங்க. அல்பபெட் லெட்டரில் பி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நியூட்ரல் ஆக்சிஸில் மேக்ஸிமமாக இருக்காது. நியூட்ரல் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமமாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாங்க என்னோட நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஆக்சுவலாக 1/8. படம் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. நான் திரும்ப ஒரு வாட்டி நோட்ஸ் திரும்ப அனுப்புகிறேன். நான் திரும்ப டயக்ராம் நீட்டாக வரைஞ்சி திரும்ப ஒரு வாட்டி அனுப்புகிறேன். இதனால நம்ம ஏஸ் நோட்ஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கோங்க, அதை வச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். நியூட்ரல் ஆக்சிஸில் இருந்து 1/8, டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 3/8. அப்போ எனக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் பை ரேஷியோ காட்டாங்கன்னா 9/8.
அது போகுங்க ஐ செக்ஷன். ஐ செக்ஷனை பொறுத்தவரையில் இந்த ஐ செக்ஷனோட ஃபார்முலாவும் இந்த ஐ செக்ஷனுடைய சிஎஸ்எஸ் எப்படி இருக்கும். அப்போ இந்த எஃப் பை ஐபியை காமனாக வெளியே வச்சுங்க. இந்த ஃபார்முலாவில் எஃப் பை ஐபியை காமனாக வெளியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் பி கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் பை 8 ப்ளஸ் ஸ்மால் பி டி ஸ்கொயர் பை 8. இந்த ஃபார்முலாவே அப்படியே எக்ஸாமில் வந்துருக்கு. இந்த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் ஃபார் ஐ செக்ஷன் கேட்டாங்கன்னா அப்போ எஃப் பை ஐபியை காமனாக வெளியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் பி கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் பை 8 ஸ்மால் பி ஸ்மால் டி ஸ்கொயர் பை 8. அப்போ ஒரு ஐ செக்ஷனுக்கு எப்படி இருக்கும். ஃப்ளான்ச் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, வெப் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்கேயும் எங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னாங்க, நியூட்ரல் ஆக்சிஸ் தான் எனக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ் தான் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போங்க நான் இந்த நோட்ஸில் நம்ம பார்த்தது சிஎஸ் டெஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம். சிஎஸ் டெஸ்ட்லேருந்து பார்த்தோம். அப்போ ஒரு சிஎஸ் டெஸ்ட்னு எனக்கு வரும்போது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ அதனுடைய சிஎஸ் டெஸ்டோட டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பேராபோலிக்கு அப்போ எனக்கு எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக கேட்டாங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ். பொதுவாக கேட்டாங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ். ஒருவேளை இந்த ட்ரையாங்குலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு H/2 இருக்கும். ட்ரையாங்குலருக்கு மட்டும் H/2 இருக்கும். அப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் ரேஷியோ பார்க்குறோம். மேக்ஸிமம் பை ஆவரேஜ். நான் எல்லா கேஸ்லையுமே மேக்ஸிமம் பை ஆவரேஜ் தான் படிக்கிறேன். அப்போ 3/2 4/3 ட்ரையாங்குலர் வரும்போது 3/2 உண்டு 4/3 உண்டு. இதே இதுங்க ஸ்கொயரை நான் டயகனலாக பிளேஸ் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் பை ஆவரேஜ் 9/8. நியூட்ரலாக்ஸ்லேருந்து என்னோட மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1/8. மேலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3/8. கடைசியாக இந்த ஐ செக்ஷனுடைய ஃபார்முலா பார்த்தோம். இது கிளியராங்க. ஸோ அடுத்து போயிடலாமா. இந்த சிஎஸ்எஸ் சாப்டர் ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். நான் திரும்பவும் இந்த நோட்ஸை நான் நீட்டாக அந்த மற்ற 4 சாப்டருக்கு எழுதுன மாதிரி இதுக்கும் நான் எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். ரிமைனிங் போர்ஷனுக்கும் எழுதி நான் கண்டிப்பாக அனுப்புவேன். சரிங்களா. ஸோ அடுத்த சாப்டருங்க டார்ஷனு. ஏறத்தாழ இந்த ஒரு சாப்டர்லேயே அவ்வளோ கொஷின்ஸ் வந்துடும். இந்த ஒரு சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாங்க நிறைய கொஷின்ஸு பொதுவாகவே கேட்டிருப்பாங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இந்த டார்ஷனுங்கிற சாப்டர். இந்த டார்ஷனுங்கிற சாப்டருங்க நமக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான சாப்டர். கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. தெளிவாக படிச்சிங்க. நோட்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கஷ்டமாலாம் எதுவுமே இருக்காது. படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுங்க. டார்ஷன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டுங்க டார்ஷன் அப்படின்னாலே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, ஒரு பீமுடைய லாங்கிடியூடல் ஆக்சிஸுக்கு என்னோட மொமெண்ட் எப்படி இருக்கும்னாங்க பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதான் நம்ம டார்ஷனே பார்த்துருப்போம். ஒரு பீமுடைய லாங்கிடியூடல் ஆக்சிஸுக்கு என்னோட மொமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம சில எக்ஸாமே பார்த்துருப்போம். எல் பீமு. அப்போ எல் பீமோட ஷேப்பே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுலேருந்து ஒரு கிராஸ் ஆகுது. அப்போ இதை 1 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2வது பீமுடைய ஃபோர்ஸு நம்பர் 1க்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னாங்க ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் டார்க்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் டார்ஷன் அப்படின்னு எனக்கு வரும்போது எல் பீமு, போர்டிகோ பீம்ஸு, கர்வ்டு பீம்ஸு, அப்புறம் க்ளோஸ்டு காயில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு 4 பார்த்துரும். அப்போ இந்த 4ஐயும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதில் பொதுவாகவே டார்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் பீம்ஸு, போர்டிகோ பீம்ஸு, கர்வ்டு பீம்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு காயில் ஸ்ப்ரிங்ஸ். அப்போ இதில்ங்க ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது டார்ஷனோட ஈக்குவேஷன் படிக்கிறது. டார்ஷனோட ஈக்குவேஷன். அப்போ டார்ஷனோட ஈக்குவேஷனை பொறுத்தவரையில் நீங்கள் அப்போ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கோட ஈக்குவேஷன்லேருந்தே பாதி இங்கே கொண்டு வர முடியும். அப்போ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் நம்ம என்ன பார்த்தோம், E/R = M/I = F/Y நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ அதில் மொமெண்ட்னா இங்கே எனக்கு டார்ஷன் T. அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா இங்கே எனக்கு வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இங்கே எனக்கு J போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏன்னா IXX IYY. ஏன்னா இது எனக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பெண்ட் ஆகுது. அபவுட் Z ஆக்சிஸில் எனக்கு பெண்ட் ஆகுது. அதனால தான் நாங்கள் என்ன கொண்டு வரேன், போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J. அப்போ அங்கே பாருங்க, அங்கே F பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு F இல்லை சிக்மா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டார்ஷன் எதை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னா சிஎஸ் ஸ்ட்ரெஸ்.
டார்ஷன் எதை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ். நம்மளோட எக்ஸாம்லேயே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஏ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மெயினாங்க எனக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் டார்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ். அப்போ எதெல்லாங்க எனக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா P/A போடுறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் சாப்டரில் படிச்சிருப்போம். சாதாரண டென்சியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கம்ப்ரசிவாக இருக்கும், அதெல்லாம் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரிங்க ஷியர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ட். அப்போ எனக்கு மெயினாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் டார்ஷனல் இந்த ரெண்டு மட்டும் எனக்கு இன்டைரக்ட். அதையும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் நம்ம ஏயில் வந்துருக்கு. அப்போ இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இங்கே எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ். அங்கே நியூட்ராக்ஸ்லேருந்து சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே சர்க்குலருங்கிறதுனால எனக்கு இங்கே ரேடியஸ். அப்போ T/J = τ/r. இது போக ரெண்டு டேம் பாருங்க, C θ/L. C θ/L இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்போ T/J = C θ/L = τ/r. T/J = C θ/L = τ/r. அப்போ இதுலங்க நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும். அப்போ T/J = τ/rன்னு எடுத்தேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அங்கே என்ன பார்த்துருப்போம், M = σ × Z பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே டார்க் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதலாம், டவ் இன்ட்டு ZP போலார் மாலஸ், டவ் இன்ட்டுங்க ZP போலார் மாலஸ்னு ஒரு டேமை சொல்கிறோம். அங்கே செக்ஷன் மாலஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலார் மாலஸ். அப்போ போலார் மாலஸ்ங்கிறது என்ன அப்படின்னா J/R. ஜேனா என்ன, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ ஒரு டார்ஷனை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு செக்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக போலார் மாலஸ் படித்து வைக்கணும். எதுக்கலாங்க, சர்க்குலருக்கும் ஹாலோ சர்க்குலருக்கும். சர்க்குலருக்கும் ஹாலோ சர்க்குலருக்கும் கண்டிப்பாக படித்து வைங்க. நம்மளோட எக்ஸாம்லேயும் கொஸ்டின் பேப்பர் அப்படியே இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, வெறும் போலார் மாலஸ் மட்டும் ஃபார் ஏ சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா π diacubic/16. இது எப்படி வந்துச்சு, என்னோட போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்க, π diapor4/64 + π diapor4/64 போட்டிங்கன்னா எனக்கு π diapor4/32 கிடச்சிரும். அப்போ ஆறுக்கு ஒரு டயா/2 அதுலேருந்து எனக்கு வந்தது தான் π diacubic/16. π diacubic/16. அப்போ இதுலேருந்து ஒரு சாலிட் சர்க்குலருடைய டார்ஷனுக்கு டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதியிருப்பான். நான் போலார் மாலஸை மட்டும் தனியாக சொல்கிறேன், சரிங்களாங்க. அதே மாதிரி ஒரு ஹாலோ சர்க்குலர் வரும்போது π கேபிட்டல் diapor4 மைனஸ் ஸ்மால் diapor4. இங்கே வந்து D1 D2 அவுட்டரு இன்னரும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. நம்ம நிறைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் diapor4 மைனஸ் ஸ்மால் diapor4 தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே படிங்க, கேபிட்டல் diapor4 மைனஸ் ஸ்மால் diapor4 / 16 இன்ட்டு கேபிட்டல் டயா. அப்போ ஒரு போலார் மாலஸ் ஃபார் ஹாலோ சர்க்குலர் கேட்டாங்கன்னா π கேபிட்டல் diapor4 மைனஸ் ஸ்மால் diapor4 / 16 கேபிட்டல் டயா. சரிங்களாங்க. அடுத்து ஒரு என்ன டேம் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க, டார்ஷனல் ரிஜிடிட்டி. டார்ஷனல் ரிஜிடிட்டி, டார்ஷனல் ரிஜிடிட்டி, டார்ஷனல் ரிஜிடிட்டி. அப்போ இந்த ஃபார்முலாலங்க டார்ஷனோட ஈக்குவேஷனில் இந்த C × J த ப்ராடக்ட் ஆஃப் ஷியர் மாலஸ் இன்ட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான், ஷியர் மாலஸ் இன்ட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டார்ஷனல் ரிஜிடிட்டி. அப்போ இதுக்குமே சில எக்ஸாம் எடுத்துருப்பாங்க, யூனிட் காட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு ஷியர் மாலஸுக்கு என்ன தெரியும், CSS/CS. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு kN/m². போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அப்போ அது diapor4ங்கிறோம். அப்போ அதை டிவைட் பண்ணால் நம்ம கடைசி என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க, இது ஒரு Nm², இல்லை kN/m². அப்போ இந்த டார்ஷனல் ரிஜிடிட்டியோட யூனிட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, Nm². அப்போ இதோட டெஃபினிஷனையும் கரெக்டாக பாருங்கள். இந்த டார்ஷனல் ப்ரொடியூசஸ் யூனிட் ட்விஸ்ட் பர் யூனிட் லென்த்னு எழுதியிருப்பான். யூனிட் ட்விஸ்ட் பாருங்க, யூனிட் லென்த். இது எப்படி வந்துச்சுன்னா, நான் அந்த ஃபார்முலாவில் CJயை மட்டும் எழுதுறேன். அப்போ இது எங்கே கொண்டு வந்தோம்னா, அப்போ CJ = TL/θன்னு எழுதலாம். TL/θன்னு எழுத முடியும். TL/θ.
ஸ்க்ரீன் யாரும் டச் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம். திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம், ஒரு நிமிஷம். அப்போ பாருங்க, சிஜேவங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிஜேவை TL/θன்னு எழுதலாம். அப்போ இதில் இருந்தால் டெஃபினிஷன் சொல்கிறோம். டார்ஷனல் ப்ரொடியூசர்ஸ் யூனிட் ட்விஸ்ட் பர் யூனிட் லென்த், எல்லாமே ஒன்று வச்சுங்க. அப்போ இந்த டார்ஷனல் ப்ரொடியூசர்ஸ் யூனிட் ட்விஸ்ட் பர் யூனிட் லென்த், இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி. அப்போ இதில் இருந்து ஒருவேளை ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி கேட்பாங்க. ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்னா E/I, த ப்ராடக்ட் ஆஃப் யங்ஸ்மாலஸ் இன்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டிங்கிறது அப்போ E/I அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஆக்சியல் ரிஜிடிட்டி அது A/E. இந்த இடத்துல இந்த மூணையுமே ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டிங்கிறது E/I, அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் யூனிட் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் யூனிட் தான். அதே மாதிரி ஆக்சியல் ரிஜிடிட்டி இது பார்த்தீங்கன்னா எனக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், அப்போ நியூட்டன் மட்டும் கிடைக்கும். ஆக்சியல் ரிஜிடிட்டிங்கிறது A/E. நான் முன்னாடி கிளாஸில் சொல்லியிருக்க மாட்டேன், இந்த ஒன்று அடிஷனலாக படிச்சு வச்சுங்க. ஆக்சியல் ரிஜிடிட்டி. சரிங்களாங்க. அடுத்தது பாருங்க, ஒருவேளை இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், சம்டைம் இந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் உடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவே அப்படியே கேட்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்து காம்போசிட் ஷாஃப்ட்டில் பார்ப்போம். காம்போசிட் ஷாஃப்ட்டில் எனக்கு சீரியஸ் கனெக்ஷன் வரும்போது தீட்டாங்கிறது θ1 + θ2 அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த தீட்டாவோட ஃபார்முலா நம்ம ஜஸ்ட் டார்க்கோட ஈக்குவேஷன்லேருந்து தான் கொண்டு வரோம், டார்ஷன் ஈக்குவேஷன்லேருந்து. அப்போ T/J = Cθ/L எடுத்துக்கிட்டா, அப்போ இதில் தீட்டாங்கிறது T/L/CJ, அதான் நம்ம அப்படியே எழுதி வச்சுருப்போம். இந்த ஈக்குவேஷன்லாம் எக்ஸாம்லேயும் அப்படியே வந்திருக்கும், கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுங்க. சரிங்களாங்க. அப்போது டார்க்கை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்குறோம். லாங்கிடியூடல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதான் நான் டார்ஷன் சொல்கிறேன். இதில் டார்ஷன் இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எல் பீமு, போர்டிகோ பீம்ஸு, கர்வ்டு பீம்ஸு, க்ளோஸ்டு காயில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது டார்ஷனோட ஈக்குவேஷனு T/J = Cθ/L = τ/r. அப்போ இதில் நான் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து தான் நான் டார்க் ஈக்குவல் டு τ/ZP அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரேன். அடுத்து டார்ஷனல் ரிஜிடிட்டி C/J. அப்போ இதனோட டெஃபினிஷனு த டார்ஷனல் ப்ரொடியூசர்ஸ் யூனிட் ட்விஸ்ட் பர் யூனிட் லென்த். அதே மாதிரி அடுத்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க பவர். இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளமே வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாங்க ப்ராப்ளமே கேட்டிருப்பாங்க. பவருங்கிறது 2πNT/60. டார்க்கு கொடுத்துருப்பான், இல்லை டார்க்கு கேட்டிருப்பாங்க, பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2πNT/60 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளமே வந்திருக்கும். 2πNT/60 பவர் கொடுத்து டார்க் கேட்டிருப்பாங்க, டார்க் கொடுத்து பவர் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு 1 மெட்ரிக் ஹார்ஸ் பவர் நமக்கு தெரியும். 1 மெட்ரிக் ஹார்ஸ் பவருங்கிறது 746 வாட்ஸ்ன்னு எழுதலாம். அப்படி இல்லைங்க 0.746 வாட்ஸ், ரெண்டையும் நோட் பண்ணி வச்சு. இது எக்ஸாம்பிள் அப்படியே வந்துருக்கும். 1 மெட்ரிக் ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு ஒரு குதிரை திறன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஒரு குதிரை திறன் அப்படிங்கிறதுக்கு 746 வாட்ஸு, அப்படி இல்லைன்னா 0.746 கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. சரிங்களாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்து டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் எனக்கு இப்போ இங்கே டிசைன் அப்படிங்கிறதே டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ நம்ம ஏற்கனவே டார்க் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம், τ/Zன்னு பார்த்தோம். ஒரு சாலிட் சர்க்குலருடைய ZP நம்ம என்னங்க பார்த்தோம், π/16 பார்த்தோம். π/16. இதில் எனக்கு இப்போ டயா கியூப் தான் வேணும். நான் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்.
அப்போ 16t/π கிடைக்கும். எனக்கு டயா வேணும் அப்படின்னா ஹோல் பவர் 1/3. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் திரும்ப 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 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் அப்படிங்கிறது 16 டார்க் பை பை இன்ட்டு டவுஎஸ். இது ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் வந்திருக்கும். கரெக்டாக அந்த ஹோல் பவர் 1/3ங்கிறத உங்கள் மைண்டை கரெக்டாக வச்சுங்க. ஹோல் பவர் 1/3ங்கிறத கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுங்க. அடுத்ததுங்க காம்போசிட் ஷாஃப்ட்டு. அப்போ காம்போசிட் ஷாஃப்ட் அப்படின்னாலே மோர் தென் 2 ஷாஃப்ட். அப்போ 2 ஷாஃப்டை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம காம்போசிட் ஷாஃப்ட்னே சொல்கிறோம். அப்போ 2 மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஒன்று சீரியஸாக கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று பேரலில் கனெக்ட் பண்ணலாம். அப்போ சீரியஸ்னு எனக்கு வரும்போது நீங்கள் ஜஸ்ட் நம்ம பைப்பு மாதிரி நினச்சிங்க. பைப்பில் என்ன கான்செப்ட் படிச்சிருப்போம்? இந்த பைப்பில் என்ன டிஸ்சார்ஜ் இருக்கோ அதே டிஸ்சார்ஜ் தான் இங்கே இருக்கும். சீரியஸ் அப்போ அதே கான்செப்ட் தான். அங்கே டிஸ்சார்ஜ் சேம்னா எனக்கு சீரியஸ் கனெக்ஷனை பொறுத்தவரை இங்கே டார்க் சேம். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒன்லி ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும், தீட்டா. அப்போ தீட்டாங்கிறது θ1 + θ2. θ1 + θ2. அப்போ இந்த ஃபார்முலா ஏற்கனவே தீட்டாக்கு நம்ம பார்த்துருப்போம். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டுங்கிறது T×L/CJ. அவங்க டார்க் சேம்ங்கிறதுனால ரெண்டுலேயுமே TT இருக்கும். ரிமைனிங் டேம் எல்லாமே L1 C1 J1 L2 C2 J2. இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். அப்போ அதே இது பேரல் கனெக்ஷன். அப்போ அதே பைப் கனெக்ஷன் எடுத்துங்க, பேரல் கனெக்ஷன். பேரல் கனெக்ஷனில் என்னோட டிஸ்சார்ஜ் நான் என்ன எழுதியிருப்பேன்? Q1 + Q2ன்னு எழுதியிருப்பேன். Q1 + Q2 அதே சேம் கான்செப்ட் தாங்க. அப்போ எனக்கு டார்க் ஈக்குவல் டு T1 + T2. இங்கே எனக்கு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேம். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேம். சரிங்களாங்க. அடுத்ததுங்க கம்பைன்டு ஸ்ட்ரெஸ். இது நம்ம சிலபஸ்லையும் ஸ்பெசிஃபிக்காக கம்பைன்டு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு டேம் இருக்கு. அப்போ கம்பைன்டு ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது பெண்டிங்கும் ஷியரும் கம்பைண்டாக இருக்குது. அப்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அலோன். அப்போ ஒரு சர்க்குலர் ஷாஃப்டில் பெண்டிங் மட்டும் ஆக்ட் ஆகும்போது என்னுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அப்போ M = σ×Z பார்த்தோம். M = σ×Z பார்த்தோம். அப்போ நான் இதிலிருந்து இசட்டுங்கிறது π/4/64/2 போட்டிங்கன்னா எனக்கு என்னோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இப்போ என்ன கிடைக்குது? 32m/π/3. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அலோன் அப்படின்னு வரும் எக்ஸாமில். சர்க்குலர் ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அலோன். இது சாதாரண M = σ×Zல கொண்டு வந்தது தான், வேற எதுவும் கஷ்டமானதே கிடையாது. இசட்டுங்கிறது I/Y. I நமக்கு தெரியும், π/4/64 ஒய்க்கு டயா/2. அப்போ அதுலேருந்து எனக்கு வந்தது தான் π/3/32. இதை நான் இன் டேர்ம்ஸ் சிக்மாவில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், சிக்மாவில் எழுதியிருக்கேன். ஸோ கிளியராங்க. ஸோ நிறைய பேர் லெஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதை புரியலாம் சொல்லுங்கள். ஓகே. இப்போ அதே இதுங்க சியர் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கு. அப்போ என்னோட டார்ஷன் அப்படிங்கிறது τ×Z அப்படின்னு பார்த்தோம். τ×ZP. அப்போ ZPங்கிறது என்னோட போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J/R. அப்போ டயா/4/64 + டயா/4/60 போகும்போது 32 ஆயிரும். 32 டிவைடட் பை திரும்ப டயா/2 போடும்போது எனக்கு டயா என்ன ஆயிரும்? 16 ஆயிரும். அப்போ π/3/16. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ல எழுதுறேன். அப்போ இந்த ரெண்டையும் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. இது 32m, இது 16t. ரெண்டுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அலோன்ங்கிற கொஸ்டினும் வந்திருக்கும், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அலோன் அப்படிங்கிற கொஸ்டினும் வந்திருக்கும். ரெண்டையும் தெளிவாக பார்த்துங்க. ஒரு சாலிட் ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அலோன் அப்படின்னா 32m/π/3. சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அலோன் அப்படின்னா 16t/π/3. இப்போ நான் இதை நம்ம செகண்ட் சாப்டரில் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் படிப்போம். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மைனர் σx + σy/2 ± √σx அந்த ஒரு ஃபார்முலா பார்ப்போம். அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். இதுவும் நிறைய எக்ஸாம்பிள் அப்படியே வந்திருக்கும். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணது மட்டும்தான் நாங்கள் எழுதியிருக்கேன். இதை நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 16/π/3 m ± √m² + t². அப்போ என்னோட மேஜர்னா ப்ளஸ், என்னோட மைனர்னா அங்கே மைனஸ்.
ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுங்க, ஏயில் அப்படியே வந்துடும். அப்போ என்னோட மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா 16/π டயா கியூபு எம் ப்ளஸ் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஒருவேளை மைனர்னு கேட்டாங்கன்னா எம் மைனஸ் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ ஒருவேளை சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலால மேஜர் மைனரில் இந்த ஒரு டேம் மட்டும் இருக்காது. எம் பிளஸ் ஆர் அது மட்டும் இருக்காது. அப்போ மீதியை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ 16π டயா கியூபு ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்றது. ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். கடைசியாக பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் பிளேன், இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக வந்துடும். காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட்ல என்ன படிச்சிருப்போம்? tan 2θ = 2τ/σx - σyன்னு பார்த்துருப்போம். இங்கே எனக்கு ஒன்லி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2τ/σங்கிறது ஃபைனல் ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடைக்குது? டார்க் பை மொமெண்ட், டார்ஷன் பை மொமெண்ட். அப்போ இதுல இருந்து நான் இந்த 2 கீழே கொண்டு வரேன். இது ரொம்ப முக்கியம். அப்போ இதுல இருந்துங்க τ/σ it will be equal to T/2m. அப்போ இதில் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ காட்டாங்கன்னா அப்போ டார்ஷன் டிவைட் பை 2m. ஒரு சில எக்ஸாமில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியருக்கும் கேட்டிருப்பாங்க அப்படின்னா 2m/t. அப்போ நம்ம கரெக்டாக என்ன படிக்கிறோங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்துடும். சரிங்களாங்க. அடுத்தது ஈக்குவலன்ட் டார்க். ஈக்குவலன்ட் டார்க் நம்ம ஆர்சிசியில் டிசைன் பண்ணும்போது இதே சாப்டர் பார்த்துருப்போம். ஒரு டார்ஷன் வரும்போது டார்ஷனை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாங்க, ஈக்குவலன்ட் ஷியராகவோ இல்லை ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட்டாகவோ மாற்றி தான் டிசைன் பண்ணுங்கிற கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் அங்கேயும். அப்போ நமக்கு ஒரு வேளைங்க டார்ஷன் வரும்போது அதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா, ஒன்று ஈக்குவலன்ட் டார்க்காக மாற்றலாம், இல்லை ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட்டாக மாற்றலாம். ஈக்குவலன்ட் மூமெண்ட்டாக. அப்போ ஈக்குவலன்ட் டார்க் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் டேட்டா கொடுத்துருப்பாங்க. A solid shaft subjected to a moment of இது subjected to a torque of. அப்போ what is the design moment அப்படின்னு கேட்பாங்க, டிசைன் டார்க் அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்த உடனே ஈக்குவலன்ட் டார்க் அப்படிங்கிற கான்செப்ட் உனக்கு டிஃபால்ட்டாக புரியும். நிறைய சம்மா வரும். அப்போ ஈக்குவலன்ட் டார்க் அப்படின்னா ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். அதே இது ஈக்குவலன்ட் மொமெண்ட், டிசைன் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ ½ இன்ட்டு எம் பிளஸ் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். கரெக்டாக நான் வச்சுங்க. 1/2 காமனாக வெளியே இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள ஒரு m பிளஸ் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். கரெக்டாக படிங்க, ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே. ஈக்குவலன்ட் டார்க்கு ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர், ஈக்குவலன்ட் மொமெண்ட் ஆஃப் எம் பிளஸ் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர். அடுத்ததுங்க ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு டார்ஷன். ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்க டியூ டு டார்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு வரும்போது டார்ஷனை பொறுத்தவரைங்க இந்த τ²/4c இன்ட்டு வால்யூம். τ²/4c இன்ட்டு வால்யூம். τ²/4c இன்ட்டு வால்யூமு. அதே மாதிரி ஹாலோ ஷாஃப்ட் வரும்போது τ²/4c கேபிட்டல் டயா ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டயா ஸ்கொயர் பை ஸ்மால் டயா ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம். இப்போ இதில் நமக்கு ரேஷியோ கேட்டிருப்பாங்க, சாலிட் பை ஹாலோ. சாலிட் பை ஹாலோன்னு கேட்டாங்கன்னா கேபிட்டல் டயா ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் டயா ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டயா ஸ்கொயர். ஒருவேளை ஹாலோ பை சாலிட்னு கேட்டாங்கன்னா இது எனக்கு மேலே வரும். சாலிட் பை ஹாலோன்னு கேட்டாங்கன்னா கேபிட்டல் டயா ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் டயா ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டயா ஸ்கொயர். ஹாலோ பை சாலிட்னு கேட்டாங்கன்னா அப்போ கேபிட்டல் டயா ஸ்கொயர் இது மேலே இருக்கும், அது கீழே. சரிங்களா? இது போக நம்ம நோட்ஸில் அடிஷனலாக என்ன படிச்சிருப்போம் அப்படின்னாங்க, கம்பாரிசன் ஆஃப் ஹாலோ அண்ட் சாலிடில் ஏரியா கம்பாரிசன் படிச்சிருப்போம். 1 + k² டிவைட் பை ரூட் ஆஃப் 1 - k². அது மாதிரி ரேடியஸோடைய கம்பேரிசன் பார்த்துருப்போம், 1 - k/4. வெயிட்டோட கம்பேரிசன் பார்த்துருப்போம், 1 - k² டிவைட் பை 1 - k/4 ஹோல் பவர் 2/3. இந்த ரெண்டையும் நான் புதுசாக எழுதுகிற நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சுங்க. சரிங்களாங்க? ஸோ இந்த கிளாஸை நான் இதோட முடிச்சிடறேன். நான் மீதி உள்ள கிளாஸ் நோட்ஸை எழுதிட்டு நான் ரிவிஷன் பண்ணுறேன். ஓகேங்களாங்க? ஸோ இதுவரை பார்த்தது கிளியரா? ஸோ இன்னும் இதே மாதிரி ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஒரு 2 ஹவர்ஸ் நடத்தினோன்னா கம்ப்ளீட் மீதி சாப்டர் முடிஞ்சிடும். இதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
மொத்தமாக அப்லோட் பண்ணுறதுனா கஷ்டமாயிரும். நான் அதனால் நான் அந்த நோட்ஸையும் நான் ஏற்கனவே புதுசா எழுதுனத நான் அனுப்பிட்டேன். பழைய உள்ளதுக்கு நான் புதுசா அப்டேட்டட் நோட்ஸ் எழுதி மீதி உள்ள போர்ஷனுக்கு தாரேன். ரிவிஷனுக்கு அத யூஸ் பண்ணிக்க. ஓகேங்களாங்க. ஸோ தேங்க்ஸ்ங்க. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் உண்டாங்கிறத நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு மொத்தத்துல இந்த ஒரு நாள் இந்த ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும் தான் போயிருக்குது. ஓகேங்க. ஸோ தேங்க்ஸு. நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் யூடியூப்லயே அப்லோட் பண்ணிட்டு, மேலப்பாளையம் ஆஃபீசர்ஸ் அகாடமி யூடியூப் பேஜ்ல இத அப்லோட் பண்ணிட்டு, நான் அந்த லிங்க்கையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாத்துங்க. ஓகே. தேங்க் யூ.